சிவ சிவ அன்பே சிவம் அறக்கட்டளை பயணம் செய்யும் அனைத்து அன்பர்களுக்கும் உயர வணக்கம். இன்றைய சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் சுசித்ரா மேடம் அவர்களை குழுவின் சார்பாக வருவதற்கு வரவேற்கிறேன். ஸ்டார்ட் பண்ணலாமா? டாபிக் சொல்லி ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ அனைவருக்கும் வணக்கம். என் பேர் சுசித்ரா. நான் வந்து பெங்களூர்லேருந்து வரேன். ஸோ ஐம் பேசிக்லி அ சைக்காலஜிஸ்ட். இப்போ வந்து நான் பெங்களூரில் ஒரு ஸ்கூலில் சைக்காலஜிஸ்டாக ஒர்க் பண்ணுறேன். ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் பாலகிருஷ்ணன் சார் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இது மூலமாக அவங்க எல்லாருக்கூடயும் பேசுறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். அண்ட் இன்னைக்குள்ள டாபிக் எப்படின்னாக்க இது வந்து பவர் ஆஃப் அஃபர்மேஷன், ஸோ உறுதிமொழிகள் இல்லையா? ஸோ ஜென்ரலி நம்ம எல்லா நேரமுமே நம்ம அஃபர்மேஷன்ஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். அஃபர்மேஷன்ஸ்னா என்னன்னா பேசிக்லி நம்ம வார்த்தைகளை எந்த விதத்துல உபயோகிக்கிறோம் அப்படிங்கிறத பொறுத்து. ஸோ அது வந்து நெகட்டிவாகவும் இருக்கலாம், பாசிட்டிவாகவும் இருக்கலாம். அண்ட் நமக்கு தெரியும் நம்ம நிறைய விஷயத்துல வந்து ஒரு ஒரு வார்த்தைகளால எப்படி வந்து லைஃப்ல வந்து இம்பேக்ட் ஆயிருக்கும், லைஃப்ல வந்து ஒரு வார்த்தைகள் நம்மள எப்படி சேஞ்ச் பண்ணியிருக்குன்னு நம்ம நிறைய பேர் உணர்ந்திருப்போம் இல்லைங்களா? ஸோ அதை பத்தி தான் இன்னைக்கு நான் பேசலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியால வந்திருக்கேன். அண்ட் நான் இது ஒரு லெக்சர் மாதிரி இல்லாம இல்லை ஒரு எப்படி சொல்றது ஒரு ப்ரெசன்டேஷன் மாதிரி இல்லாம நமக்கு ரொம்ப ரிலேட்டபிளா இருக்கிற மாதிரி ஒரு சின்ன சின்ன கதைகள் மூலமா அண்ட் ஒரு லைஃப் எக்ஸ்பீரியன்சஸ் வச்சு அண்ட் நிறைய என்ன சொல்றது ப்ரீவியஸ் அந்த புராண கதைகள்லாம் இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி பேஸ் பண்ணி சொல்லலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா. ஸோ பிகாஸ் ஜென்ரலி நம்ம ஒரு லெக்சர் இல்லை அதை பற்றி பேசணும்னா ஈஸியாக போர் அடிக்கும். அண்ட் நானும் ஸ்கூல்ல வந்து ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் பேசும்போது எப்பவுமே ஒரு கதையை வச்சுதான் ஆரம்பிப்பேன். ஏன்னா அது அவங்களுக்கு ரொம்ப ஒரு இம்பேக்ட் கொடுக்கும். ஸோ அந்த கதைகளிலையும் வார்த்தைகள் தான் இருக்கு இல்லையா? ஸோ ஜென்ரலா ஒரு நம்ம மைத்தாலஜியில பார்த்தோம்னா இந்த இந்த உலகம், இந்த பிரபஞ்சம் எல்லாமே ஒரு வார்த்தைகளால தான் உருவாயிருக்குன்னு சொல்லப்படுது. ஸோ வாக் அப்படிங்கிற ஒரு தேவதை, ஒரு கடவுள் இருப்பாங்க. ஸோ இந்த மொத்த உலகம், இந்த ஸ்வர்க்கம், இது எல்லாமே வந்து பேசிக்கா என்ன சொல்றாங்கன்னா ஒரு ஒரு இது வரணும், இது நடக்கணும். இப்போ வந்து இந்த நிலம் வரும், இந்த காற்று வரும், இந்த மாதிரி வந்து வார்த்தைகளாலதான் வந்து இந்த உலகமே வந்து உருவாயிருக்கு அப்படிங்கிறது வந்து தான் சொல்லப்படுது நம்ம புராண கதைகள்லாம் பார்த்தாக்க. ஸோ அந்த விஷயத்த பார்க்கும்போது நான் சில கதைகள் வந்து வச்சிருக்கேன். அது உங்களுக்கு இன்னும் கூட பெட்டரா ரிலேட் பண்ண முடியும். சில பேர் கேட்பீங்க, ஒரு சில பேர் மனசுல தோணலாம், ஒரு வார்த்தைகளால எப்படி வந்து ஒரு விஷயம் நடக்கலாம், அது வந்து நெகட்டிவாகவும் இருக்கலாம், பாசிட்டிவாகவும் இருக்கலாம். ஒரு வார்த்தைக்கு எப்படி அவ்வளோ ஒரு பவர் இருக்கு, அவ்வளோ ஒரு மதிப்பு இருக்கு அப்படின்னு சொல்ல பார்க்கும்போது எனக்கு ஒரு நல்ல கதை ஞாபகம் வருது. எப்படின்னா ஒரு முனிவர் கிட்ட வந்து ஒரு குழந்தைய அழைச்சிட்டு போறாங்க அவங்க ஒரு அம்மா அப்பா. அந்த குழந்தைக்கு வந்து ஒரு உடம்பு ரொம்ப முடியாம இருக்கு, ரொம்ப இன்க்யூரபிள் ஒரு டிசீஸ் இருக்கு. அப்போ அந்த முனிவர் சொல்றாங்க, டெய்லி அந்த குழந்தைகிட்ட நீ நல்லா ஆயிட்ட, உனக்கு உடம்பு வந்து ரொம்ப நல்லா இருக்கு, உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, உன் உடம்பு ரொம்ப ஆரோக்கியமா இருக்கு, நீ வந்து உன்னால ஓட முடியும், ஆட முடியும், எல்லாம் எது வேணா செய்ய முடியும், உடம்புக்கு ஒண்ணுமே இல்லை, நீ ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமான ஒரு குழந்தை இந்த உலகத்திலேயே அப்படின்னு வந்து அந்த முனிவர் வந்து அந்த அம்மா அப்பாட்ட சொல்றாங்க. அந்த அம்மா அப்பா சொல்லிட்டாங்க, இல்ல எனக்கு வந்து இதுல நம்பிக்கை இல்லை. ஏன்னா நாங்களும் எவ்வளோ மாத்திரை மருந்து ட்ரை பண்ணோம், எவ்வளோ டாக்டர்ஸ் கிட்ட போனோம், எவ்வளோ இடத்துக்கு போய் வந்து நாங்க பார்த்தோம். ஆனா எதுவுமே கியூர் பண்ணாத விஷயம் வந்து ஒரு வார்த்தை சொல்லி அது கியூர் ஆயிடுமா? எங்களுக்கு அதுல எல்லாம் நம்பிக்கை இல்லை. இது என்ன சொல்றாரு இவர் முனிவர்னு, நீங்க உங்களை எல்லாம் சொல்லிக்கவே கூடாது, நீங்க எப்படி இப்படி சொல்லலாம் அப்படின்னு அந்த அப்பா வந்து ரொம்ப கோபமா கேக்குறாங்க. உடனே அந்த முனிவர் வந்து சொல்றாரு, நீ ஒரு முட்டாள், உனக்கு இதெல்லாம் சொன்னா புரியாது, வேலையை பாரு அப்படின்னு சொல்றாரு. இது சொன்ன உடனே அந்த அப்பாவுக்கு வந்து மூஞ்சி ஒரு மாதிரி ரொம்ப அப்செட் ஆகி, ரொம்ப ஒரு மாதிரி கோவம் வர மாதிரி, முகம் எல்லாம் ரொம்ப செவந்து போய்
ரொம்ப ஒரு மாதிரி அவமானப்படுற ஒரு சுச்சுவேஷன்ல வந்து அவர் ஃபீல் பண்றாரு. உடனே அந்த முனிவர் சொன்னாரு, நான் வந்து இதை உங்களை அவமானப்படுத்துறதுக்காக சொல்லல. நான் இந்த வார்த்தை நீங்க ஒரு முட்டாள் நான் சொன்ன உடனே உங்க உங்க முகம் மாறுறத நான் பார்த்தேன். எவ்வளோ ஒரு திடீர்னு ஒரு கோவம், ஒரு அவமானம், ஒரு என்ன இப்படி பேசிட்டாங்க அப்படிங்கிற ஒரு இதை வந்து நான் பார்த்தேன் உங்க ஃபேஸ்ல. ஸோ ஜஸ்ட் நான் உங்களை அடிக்கல, உங்களுக்கு எதுவுமே பண்ணல, உங்களை வந்து துன்புறுத்தவே இல்லை எந்த விதத்துலயும் ஒரு அடிச்சோம் அந்த மாதிரி பிசிக்கலா. பட் ஜஸ்ட் என் வார்த்தைகள் மூலமா உங்ககிட்ட சொன்னேன், நீங்க ஒரு முட்டாள், உங்களுக்கு இதெல்லாம் புரியாது அப்படின்னு. ஸோ ஒரு வார்த்தை, நான் ஒரு நெகட்டிவ் வேர்டு யூஸ் பண்ணி உங்க மூஞ்சி இப்படி சுருங்கி போச்சு. உடனே அந்த பவர், அந்த என்னோட வார்த்தைகளோட பவர் உங்க முகத்துல பார்க்க முடிஞ்சது. உங்க மனசுல நீங்க என்ன உணர்ந்தீங்கன்னு என்னால புரிஞ்சுக்க முடிஞ்சதுன்னா, இப்போ நெகட்டிவா யூஸ் பண்ண அந்த வார்த்தை உங்களுக்கு இம்பாக்ட் ஆயிருக்குன்னா, ஏன் பாசிட்டிவான வேர்ட்ஸ் உங்க பையன்கிட்ட இல்ல உங்க குழந்தைகிட்ட வந்து நீ சரியாயிட்ட குணமாயிட்டன்னு சொல்லும் போது அந்த இம்பாக்ட் கிரியேட் ஆகாது. ஸோ இப்போ நம்ம வார்த்தைகளை நம்ம யூஸ் பண்றது வந்து எவ்வளோ இம்பாக்ட் ஆகுது அப்படிங்கறது வந்து நமக்கு இந்த சின்ன கதை மூலமா புரிஞ்சுக்க முடியுது இல்லைங்களா? ஸோ இதே மாதிரி நம்ம தினம் தினம் நம்ம வாழ்க்கையில வந்து நிறைய விஷயத்துல நமக்கு தெரிஞ்சோ தெரியாமலையோ நம்மளை பத்தியே ஒரு தப்பான விதத்துல நம்ம யூஸ் பண்றோம். இது என்னால முடியாது, இது நடக்காது, இது வந்து சரியா வராது, இந்த மாதிரி நமக்கு புரியாமலேயே ஒரு வார்த்தைகளை வந்து நம்ம கிட்ட நம்ம உடம்புக்குள்ள நம்ம நினைச்சிட்டே இருக்கோம், நம்ம சொல்லிட்டே இருக்கோம். அதனால நமக்கு தெரியாமலே நிறைய விஷயம் அதே மாதிரி நடக்குது. ஸோ நம்ம எதை பத்தி நிறைய பேசுறோமோ, எதை பத்தி நிறைய சிந்திக்கிறோமோ, அதுவே தான் நம்ம லைஃப்ல நடந்துட்டே இருக்கு. நம்ம சம்டைம்ஸ் சொல்லுவோம், எனக்கு இது பிடிக்கல, அது சரியில்லை, அவங்க இப்படி, இது நல்லா இல்லை. அதே மாதிரிதான் திருப்பி 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 நம்ம எங்க போனாலும் நடக்கும். நம்ம வேலைக்கு போனாலும் அப்படிதான் நடக்கும், நம்ம வீட்டுக்குள்ளேயும் அப்படிதான் நடக்கும், இல்லை நம்ம ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்கோ இல்லை ஏதோ ஒரு நிகழ்ச்சியில கலந்துக்க போறோம், அப்பவும் இதே மாதிரி நடக்கும். ஏன் எல்லாரும் என்கிட்ட ஒரு மாதிரி சிடுசிடுன்னு இருக்காங்க? ஏன் எல்லாரும் அந்த பர்சன் நீங்க இது வரைக்கும் முன்னாடி பார்த்துருக்கவே மாட்டீங்க, இல்லை இதைதான் ஃபர்ஸ்ட் டைம் மேபி பாக்குறீங்களா இருக்கும். திடீர்னு சம்பந்தமே இல்லாம அவங்க உங்ககிட்ட ரொம்ப அவமரியாதையோட ரொம்ப ஒரு மாதிரி நடந்துப்பாங்க. ஏன்னா ஜென்ரலாவே நம்ம ஒரு பிலீஃப் வச்சிருக்கோம், ஒரு நம்பிக்கை வச்சிருக்கோம். அதாவது மனுஷங்க பத்தி ஒரு பொதுவான ஒரு நம்பிக்கையோ பொதுவாவே நம்ம பேசிட்டு இருப்போம். எந்த மனுஷனுமே சரியில்லை, யாருமே வந்து சரியானவங்க இல்லை, எல்லாருமே கரப்டட் தான், எல்லாருமே இப்படிதான். ஸோ நம்ம என்ன பேசிட்டே இருக்கோமோ அதுக்கு ஒரு வைப்ரேஷன் இருக்கு, அதுக்கு ஒரு சக்தி இருக்கு, அதுக்கு ஒரு எனர்ஜி இருக்கு இல்லையா? ஸோ அதனாலதான் நம்ம திரும்ப 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 அதே மாதிரியே நமக்கு நடந்துட்டு இருக்கு. ஸோ நம்மளை சுத்தி விஷயங்கள் மாறணும்னா நம்மளோட சிந்தனைகளும் நம்மளோட வார்த்தைகளும் கூட மாறணும் இல்லையா? ஸோ இது வச்சு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணாங்க. அதாவது ஒரு சைனீஸ் ஒரு சயின்டிஸ்ட் இருந்தாரு, மசாரு இமோட்டோ அப்படிங்கிற ஒரு சயின்டிஸ்ட் இருந்தாரு. நிறைய பேர் இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை பத்தி நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம். எப்படின்னாக்க ஒரு தொடர்ந்து ஒரு 1994 இது நடந்தது. தொடர்ந்து ஒரு 25-30 நாளைக்கு ஒரு 2 கிளாஸ் ஆஃப் வாட்டர், ஒரு தண்ணி வச்சிருந்தாங்க. ஒரு கிளாஸ் ஒரு சைட்ல ஒரு ஃபுல் வாட்டர், அதே மாதிரி கிளியர் வாட்டர், ரொம்ப சுத்தமான பியூரான வாட்டர் 2 கிளாஸ்லயும் நிரப்பி வச்சிருந்தாங்க. அதுல வந்து ஒரு கிளாஸ் கிட்ட ஒரு செட் ஆஃப் ஒரு 20 ஸ்டூடெண்ட்ஸ், இன்னொரு கிளாஸ் கிட்ட ஒரு செட் ஆஃப் 20 ஸ்டூடெண்ட்ஸ் போய் நிற்கும் போது அவர் இந்த சயின்டிஸ்ட் மசாரு இமோட்டோ சொன்னாரு, ஒரு கிளாஸ் கிட்ட வந்து நீ ரொம்ப அழகான வாட்டர், நீ தான் இந்த உலகத்திலே பெஸ்ட், உன்ன மாதிரியான ஒரு டேஸ்டியான வாட்டர் நாங்க குடிச்சதே இல்லை, நீ ரொம்ப அழகு, நீ ரொம்ப பிளெஸ்ட், நீ ஒன்னு குடிச்சா அந்த உடம்பு சரியாயிடும், நல்ல சிந்தனைகள் வரும், ரொம்ப தேங்க்ஸ் அப்படிங்கிற மாதிரி இந்த ஒரு வாட்டர் கிட்ட சொல்ற மாதிரி, இன்னொரு வாட்டர் கிட்ட நீ ரொம்ப வேஸ்ட், நீ வந்து ஏன் இந்த உலகத்துல இருக்கேனே தெரியல, உன்னை யாருமே குடிக்க மாட்டாங்க, நீ வந்து எதுக்குமே உபயோகம் இல்லாத ஒரு தண்ணி, இப்படின்னு ஒரு ஹர்ட்ஃபுல்லான ஒரு இதை வந்து இன்னொரு சைட் ஆஃப் கிளாஸ் ஆஃப் வாட்டர்ல சொல்லிட்டே வரும்போது இது ஒரு 30 நாள் அப்சர்வ் பண்ணி இந்த சயின்டிஸ்ட் பார்த்தாரு. 30 நாள் எண்டில் எந்த வாட்டர் கிட்ட வந்து நிறைய
நல்ல விஷயங்கள் பேசி நல்ல ஒரு பாசிட்டிவ் அஃபர்மேஷன்ஸ், அதாவது நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு வார்த்தைகள் சொல்லிட்டு அந்த வாட்டர் அப்படியே கிறிஸ்டல் கிளியரா இருந்தது. எந்த விதமான ஒரு சேஞ்சும் இல்லை, எந்த விதமான ஒரு இதுவும் இல்லை. எப்படி வச்சிருந்தாங்களோ அதே மாதிரி ரொம்ப கிறிஸ்டல் கிளியரா ரொம்ப தெளிவா இருந்தது. இன்னொரு சைட் ஆஃப் வாட்டர் வந்து எங்க வந்து நெகட்டிவான வேர்ட்ஸ், நெகட்டிவான இதெல்லாம் சொல்லியிருந்தாங்களோ அந்த வாட்டர் ஃபுல்லாவே ஒரு மாதிரி மங்கலா, ஒரு மாதிரி அழுக்கு படியிட ஆரம்பிச்ச, புழுவெல்லாம் நெளிஞ்சு இந்த மாதிரியான ஒரு இதுவாயிடுச்சு. அண்ட் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்கும்போது இந்த பியோர் வாட்டர்ல அழகா அந்த ஸ்னோ ஃபிளேக்ஸ்ல ஒரு அழகான ஒரு டிசைன் இருக்கும் இல்லைங்களா, ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு கலர், ஒரு டிசைன் போட்ட மாதிரி ஒரு ஸ்னோ ஃபிளேக் எப்படி இருக்குமோ அந்த ஒரு வடிவம் இதுல தெரிஞ்சது. இதுல வந்து ரொம்ப ஒரு கோரமான, ரொம்ப புழுக்கள் நிறைந்த ஒரு நோய், ஒரு புழுவெல்லாம் இருந்ததுன்னா எப்படி ஒரு நோய்வாய்ப்பட்ட ஒரு இதுவா இருக்கும் இல்லைங்களா, பாக்குறதுக்கே ரொம்ப கோரமா, ரொம்ப அசிங்கமான ஒரு இது இந்த மைக்ரோஸ்கோப்ல தெரிஞ்சது. ஸோ இதை வச்சு அவர் புரிஞ்சுக்கிட்டாரு வாட்டர் வந்து லைஃப்ல எவ்வளோ இம்பாக்ட் பண்ணும். அண்ட் நம்ம மனுஷங்கள்ல 70% 70% ஆஃப் அவர் பாடி இஸ் ஃபில்டு வித் வாட்டர். ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம பாடியில 70% வாட்டர் தான். ஸோ நம்மளை பத்தி பேசும்போது ஒரு ஒரு விஷயமும் எப்படி அது இம்பாக்ட் ஆகுது, நம்ம நடை, நம்ம பேசுறது, நம்ம பழகிறது, நம்ம சிந்தனைகள், இது எல்லாமே வந்து எப்படி இம்பாக்ட் ஆகும் அப்படிங்கறத வச்சு ஒரு பியூட்டிஃபுல் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணாரு. அதனால இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், லைக் நம்ம பேசுற வார்த்தைகள், நம்ம சிந்திக்கிற விஷயங்கள் எவ்வளோ நமக்கு இம்பாக்ட் ஆகும் இல்லைங்களா. நம்ம மைண்ட்ல ஒரு 70% வாட்டர் இருக்கும்போது, வாட்டர் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு விஷயம் பேசிக்கலி. இப்போ ஒரு நம்ம மந்திரங்கள் சொல்ல போறதோ, ஓமம் பண்ண போறதோ, எது பண்ணாலுமே தீர்த்தம் இல்லாம, அந்த தண்ணி இல்லாம எதுவுமே பண்ண மாட்டாங்க. ஏதாவது ஒரு சுத்தப்படுத்தணும்னா கூட தண்ணி தான். ஏன்னா தண்ணிக்கு வந்து அவ்வளோ மதிப்பு, அவ்வளோ பவர் அண்ட் மகிமை இருக்கு. ஸோ நம்மளும் அந்த தண்ணியாலதான் நம்மளையும் படைச்சிருக்காங்கும் போது நம்ம ஒரு வார்த்தையும் பேசும்போது ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கும். எப்போ வந்து நம்ம என்னால் இது முடியாது, இது எனக்கு நடக்காது, நான் எப்பவுமே ஒரு ஃபெயிலியர் தான், நான் எதுக்குமே பிரயோஜனம் இல்லை, இப்படி பேசும்போது நம்ம வாட்டர், நம்ம பாடியில இருக்கிற வாட்டர் அந்த வார்த்தைகளை அப்சர்வ் பண்ணி நம்மள சுத்தி நடக்கிற விஷயங்களும் அதே மாதிரி நடக்கும். பட் நம்ம ஒன்ஸ் எப்படின்னாக்க, நான் ரொம்ப என்னால முடியும், என்னை சுத்தி எல்லாமே நல்லதுதான் நடக்கும், என்னால கண்டிப்பா அதை வந்து ஜெயிக்க முடியும், எனக்கு வர மனுஷங்க, என் வாழ்க்கையில வரப்போற எல்லா மனுஷங்களும் நல்லவங்களாவே வருவாங்க, என்னால எதுவும் முடியும், நான் இந்த கடவுளால படைக்கப்பட்ட ஒரு பிறவி. ஸோ என்னை சுத்தி இருக்கிறவங்களுக்கும் சரி, எனக்கும் சரி, எல்லாமே நல்லதே நடக்கும், அற்புதமான விஷயங்கள் நடக்கும். இப்படி நம்ம பேச 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 நம்ம மைண்டும் அதை வந்து உண்மைங்கிறது நம்ப ஆரம்பிச்சிடும், நம்ம பாடியும் அதை அப்சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ நம்மளை சுத்தி நடக்கிற விஷயங்களும் நமக்கு சாதகமா, நமக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி சந்தோஷமான விஷயத்துல அமையும். ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்க ஏதாவது ஒரு நெகட்டிவா நினைக்கும் போதோ, இல்லை எதை பத்தியாவது நெகட்டிவா பேசும்போதோ, ஒரு வாட்டி ஒரு நிமிஷம் நினைச்சுக்கோங்க, இதை நான் உண்மையிலேயே பேசணுமா, இல்லை இதுக்கு வேறு விதமான பேசுறதுக்கான என்னால முடியுமா, இதை நான் வந்து பாசிட்டிவா எப்படி மாத்துறது. திடீர்னு நமக்கு தோணும், மற்றவங்க எல்லாம் பெட்டரா இருக்காங்க, நான் எதுவுலையுமே என்னால சாதிக்க முடியல, மற்றவங்களுக்கு எல்லாமே சுலபமா நடக்குது, எனக்கு எல்லாமே ரொம்ப லேட்டா தான் நடக்குது, கஷ்டப்பட்டு தான் எனக்கு எல்லாமே பண்ணணும். இப்படி நம்ம பேச பேச அது உண்மையா மாறுது. நம்ம இந்த கதை படிச்சிருப்போம் இல்லைங்களா, ஒரு சின்ன பையன் வந்து புலி வருது புலி வருதுன்னு சொல்லிட்டே இருப்பான், ஒரு நாளைக்கு உண்மையிலேயே புலி வந்து சாப்பிட்டுரும் இல்லைங்களா. உங்களுக்கு அது நிறைய பேருக்கு அந்த கதை தெரியும் நினைக்கிறேன். ஸோ இந்த கதையை நீங்க பார்க்கும் போதே உங்களுக்கு ஒரு அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். நம்ம லைஃப்ல வந்து ஒரு சின்ன பொய்யா ஆரம்பிக்கிறது, ஒரு சின்ன காசிப்பா ஆரம்பிக்கிறது எப்படி உண்மையா மாறுதுன்னு, லைக் அந்த புலி கதை சொன்ன மாதிரி, ஃபர்ஸ்ட் டே அந்த பையன் சொல்லுவான் அந்த வில்லேஜஸ்ட புலி வருதுன்னு, எல்லாரும் நம்பி வருவாங்க. ஸோ அந்த புலி இருக்காது. செகண்ட் டேவும் அதே மாதிரி சொல்லுவான், புலி வருதுன்னு, புலியே இருக்காது. தேர்ட் டைம் சொல்லும் போது உண்மையிலேயே புலி வந்திருக்கும், அவனை சாப்பிட்டுருக்கும், கொண்டு இருக்கும். பட் என்ன பண்ணுவாங்க, மற்ற வில்லேஜஸ் நினைச்சுப்பாங்க அந்த மாதிரி உண்மையிலேயே வரலன்னு. ஸோ அதனால நம்மளை சுத்தி நடக்கிற விஷயங்கள் எல்லாமே நம்ம எதை ரொம்ப பேசுறோம், எதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம் அப்படிங்கறத பொறுத்து தான் இருக்கு.
இல்லைங்களா? ஸோ நான் இப்போ அந்த மசாரு இமோட்டோவோட எக்ஸ்பெரிமெண்ட் சொன்ன மாதிரியே அவர் இன்னொரு எக்ஸ்பெரிமெண்ட் கண்டக்ட் பண்ணாரு. இதுவும் நீங்க மேபி கேட்டிருக்கலாம். சேம் ஒரு கிளாஸ் ஆஃப் இதுல வந்து ஒரு குக்டு ரைஸ், அதாவது சாதம், ஒரு இதுல வந்து 2 இதுலயுமே சாதம் வச்சிருக்காங்க. ஒரு சாதத்துல வந்து த பெஸ்ட் ரைஸ் இன் த வேர்ல்ட், அதாவது ரொம்ப தூய்மையான ரொம்ப அழகான ஒரு சாதம் அப்படின்னு எழுதி அதுல ஒட்டி வச்சிடுறாங்க அந்த கிளாஸ்ல. இன்னொரு கிளாஸ்ல அதே மாதிரி இருக்கிறதுலே ரொம்ப மட்டமான சாதம், இதுக்கு உபயோகமே இதை படுத்த முடியாது, ரொம்ப மோசமான ஒரு சாதம் அப்படின்னு இன்னொன்னுத்துல எழுதி அதே மாதிரி ஒட்டி வச்சிடுறாங்க. இது தொடர்ந்து ஒரு 45 days தொடர்ந்து பார்க்கும்போது இந்த எக்ஸ்பெரிமெண்ட் ஆஃப்டர் த எண்ட் ஆஃப் 45 day முடிச்சு பார்க்கும்போது இந்த சாதம் எதுல வந்து நீங்க ரொம்ப அழகான சாதம், உன்னால எல்லாருக்கும் நல்லதே நடக்கும் அப்படின்னு எழுதி வச்சிருக்கிற அந்த சாதம் அதுல இருக்கிற அந்த ஜார்ல எதுவுமே ஆகல. இன்ஃபேக்ட் ரொம்ப எப்படி வச்சிருந்ததோ ஜஸ்ட் ஹியர் அண்ட் தேர் அந்த ஒரு பேல்னஸ் இருக்குமே தவிர மற்றபடி ரொம்ப பியூரா எப்படி வச்சிருந்தாங்களோ அதே மாதிரி இருந்தது. இன்னொன்னுத்துல வந்து நீ ரொம்ப மோசமான சாதம், உன்னால எதுக்குமே உபயோகம் இல்லை, எதுக்குமே பிரயோஜனம் இல்லை அப்படின்னு எழுதி வைக்கிறதுல ஃபுல்லா கருத்து போய் அதில் புழுக்கள்லாம் ஓடி அந்த மாதிரி ரொம்ப டீகே ஆகி கெட்டு போய் இருந்தது. ஸோ இதுல இந்த எக்ஸ்பெரிமெண்ட்லயும் அந்த இமோட்டோ வந்து கண்டுபிடிச்சாரு, ஒரு வார்த்தைகளுக்கு நம்ம உபயோகிக்கிற வார்த்தைகளுக்கு எவ்வளோ மதிப்பு உண்டு இல்லையா? ஸோ அது நான் சொன்ன மாதிரி நம்ம பாடியும் 70% ஆஃப் வாட்டர்னு இருக்கும்போது அந்த வாட்டருக்குள்ள மகிமை எப்படின்னாக்க நம்ம வார்த்தைகள் ஒன்னுத்தையும் அது பிலீவ் பண்ணும். ஓகே, நான் இப்ப நினைக்கிறேன் என்னால எல்லாமே முடியும் அப்படிங்கும்போது அந்த வார்த்தைகள் உள்ள எனர்ஜி வந்து அந்த வாட்டர் நம்ம பாடியில இருக்கிற வாட்டர் அப்சார்ப் பண்ணிக்கும் இல்லையா? ஸோ நம்மளை சுத்தி நடக்கிறதும் அதே மாதிரி நடக்கும். எப்போ நான் நினைக்கிறேனோ என்னால இது முடியாது, மற்றவங்க என்னை விட பெட்டர் இல்ல, இது வந்து எப்படின்னா நீங்க வந்து உங்களை ரொம்ப உயர்வாகவும் நினைச்சுக்கிறது இல்லை, ரொம்ப தாழ்வாகவும் நினைச்சுக்கிறது இல்லை, ஒரு கிரவுண்டட் லெவல்ல என்னால சில விஷயங்கள் முடியலனாலும் என்னால முடியும்னு நம்பும் போது ஆட்டோமேட்டிக்கா அது நடக்கும். எக்ஸ்கியூஸ் மீ, எல்லாமே நம்ம நினைக்கிற ஒரு தாட் தான். அந்த தாட் இப்போ சைக்காலஜியில காக்னிட்டிவ் பிஹேவியர் தெரப்பின்னு ஒன்று இருக்கு. அதாவது தாட், நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அந்த தாட் வில் ஃபார்ம் ஒன் ஃபீலிங் இல்லையா? அந்த ஃபீலிங் வந்து வில் ரிசல்ட் இன் பிஹேவியர். ஸோ தாட், ஃபீலிங், பிஹேவியர். நான் இப்போ நினைக்கிறேன் நான் இதை வந்து எங்களோட ஸ்கூல்ல இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் கூட சொல்லுவேன். நிறைய பேர் ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லுவாங்க, மேத் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, எனக்கு இருக்கிறதுலே டிஃபிகல்ட் சப்ஜெக்ட், எனக்கு எதுவுமே முடியலன்னு. ஸோ அந்த தாட், என்னால் இது முடியாது அப்படின்னு நினைக்கிற தாட் என்ன ஆகுது, ஒரு ஃபீலிங் கிரியேட் பண்ணுது, இது என்னால் முடியாது, நான் ஒரு ஃபெயிலியர், மற்றவங்க என்னோட பெட்டர் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் கிரியேட் பண்ணுது. அந்த ஃபீலிங் வந்து ஒரு பிஹேவியர் கிரியேட் பண்ணுது. அந்த பிஹேவியர் என்ன, நான் வந்து இதை நான் போஸ்ட்போன் பண்ணிகிட்டே இருப்பேன், அதாவது தள்ளி வச்சுட்டே இருப்பேன், நான் அதை படிக்க மாட்டேன். அண்ட் இதை நான் வந்து மற்றவங்க என்னோட பெட்டர், ஸோ நான் எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணாலும் இது பிரயோஜனம் இல்லை. ஸோ அந்த சப்ஜெக்டை எடுக்கும் போதே எனக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒரு தாட் வந்து இது என்னால் முடியாது, இது எனக்கு ரொம்ப கஷ்டம், இது எனக்கு வரவே வராது. இது பேட்டர்ன் தொடர்ந்துட்டே இருக்கனால நான் சொல்லுவாங்க, நான் நிறைய நேரம் படிக்கிறேன் ஆனாலும் என்னால் முடியல. ஸோ எவ்வளோ மணி நேரம் படிக்க போறோங்கிறது முக்கியம் இல்லை, அதுல நம்ம எவ்வளவு விரும்பி படிக்கிறோங்கிறது இல்லையா? ஸோ என்னால் இது முடியும், இந்த சப்ஜெக்ட் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட், இது எல்லாராலையும் முடியும் போது என்னாலையும் முடியும். ஸோ அந்த ஒரு சின்ன தாட் வந்து அப்படி நினைக்கும் போது அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த ஒரு ஃபீலிங், ஒரு பாசிட்டிவ் எமோஷன் கிரியேட் ஆகும். ஓகே, அந்த இது என்னால் முடியும், இது எனக்கு நடக்கும் அப்படிங்கும்போது அந்த பிஹேவியர் என்ன ஆகும், திருப்பி திருப்பி ட்ரை பண்ணுவாங்க, திருப்பி கிவ் அப் பண்ண மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயம் நடக்க 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 ஆட்டோமேட்டிக்லி நம்மளோட வார்த்தைகள், நம்ம சிந்தனைகள் வந்து ஈஸியா வந்து நம்மளால மாற்றப்படும் இல்லையா? அண்ட் இன்னொரு ஸ்டோரி நான் உங்களுக்கு சொல்றேன், இதுவும் மேபி நீங்க கேட்டிருக்கலாம். என்னன்னா, ஒரு வாசல்ல வந்து ஒரு ஹோட்டல் வாசல்ல ஒரு பிச்சைக்காரர், கண்ணு தெரியாத ஒருத்தர் வந்து பிச்சை எடுத்துட்டு இருக்காங்க. அண்ட் அவருக்கு வந்து எந்த விதமான ஒரு காசும் விழல, ஒண்ணுமே விழல. ரொம்ப நேரமா ட்ரை பண்ணிட்டே, காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் உட்காந்துட்டே இருக்காரு. அவருக்கு அந்த சத்தம் அவருக்கு கேட்கும். அந்த ஒரு இது வச்சிருப்பாங்க இல்லையா, பிச்சை எடுக்கிற அந்த ஒரு பாத்திரம், அது காயின் போடும் போதோ நோட் போடும் போதோ அவங்களுக்கு அந்த சத்தம் கேட்கும். அவர் நினைச்சிட்டே இருக்காரு, யாருமே எனக்கு இது வரைக்கும் பிச்சையே போடலையே, என்னது இது இப்படி இருக்கு அப்படிங்கும் போது திடீர்னு ஒரு கொஞ்ச நேரம் கழிச்சு
டக் 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 டக்னு அந்த சில்லற சத்தம் பயங்கரமா கேக்குது அவருக்கு. யாருன்னு பார்க்கும்போது, யாரு யாரு எனக்கு இவ்வளவு காசு போடுறீங்க அப்படிங்கும்போது ஆஹ் ஒரு லேடி இருக்காங்க. அந்த லேடி சொன்னாங்க, இல்ல நான் வந்து ஜஸ்ட் ஒரு சின்ன விஷயம் தான் மாத்தினேன், நான் எதுவும் பண்ணல, எல்லாரும் உங்களை பார்த்துட்டு போறவங்க தான் நிறைய காசு போடுறாங்க, நானும் உங்க பக்கத்துல தான் இருக்கேன், ஏன்னா நான் ஒரு சின்ன விஷயம் நான் மாத்தினேன். நீங்க என்ன எழுதியிருக்கீங்க, உங்க அந்த பிச்சை எடுக்கிறவர் வாசல்ல என்ன எழுதியிருக்காரு, எனக்கு கண்ணு தெரியாது, தயவு செய்து எனக்கு உதவி பண்ணுங்க அப்படின்னு போட்டிருக்காரு. ஸோ இது வந்து பேசிக்லி நம்ம எல்லாரும் பார்க்கும்போது நினைப்போம், ஓகே இவர் கண்ணு தெரியாது, நிறைய பேர் பார்ப்பாங்க, பார்த்தும் பார்க்காம போவாங்க, போடணும்னு நினைப்பாங்க, பட் ஏதோ ஒரு விஷயத்துல போயிடுவாங்க. பட் இவங்க வந்து ஒரு சின்ன விஷயத்துல மாத்தினாங்க. என்னன்னா, இன்னைக்கு ரொம்ப அழகான நாள், ஆனா எனக்கு பார்க்கறதுக்கு அது குடுப்பனை இல்லாம இருக்கு அப்படிங்கிற ஒரு சின்ன விஷயம். அந்த ஸ்டேட்மெண்ட் ஐ எம் பிளைண்ட், ஐ கெனாட் சி அப்படிங்கிற வேர்டை, இட்ஸ் அ பியூட்டிஃபுல் டே பட் ஐ எம் நாட் ஃபார்ச்சுனேட் டு சி திஸ். ஸோ இப்படி மாற்றும் போது எல்லாருக்கும் ஒரு இமோஷனலி தே கெட் கனெக்டட், ஒரு இமோஷனலா ஒரு கனெக்ஷன் அவங்களுக்கு வருது. இவ்வளோ ஒரு அழகான நாள் என்னால பார்க்க முடியலங்கும் போது அதுல அவங்களுக்கு ஒரு பரிதாபம் வரும், ஒரு இவருக்கு உதவி பண்ணணுங்கிற மனப்பாங்க. ஸோ இது ஒரு வார்த்தை. ஸோ நம்ம எப்படி உபயோகிக்கிறோம் ஒரு வார்த்தைய அப்படிங்கிறது வந்து இது ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு எக்ஸாம்பிள். அண்ட் இந்த மாதிரி நான் நிறைய கதை சொல்லிட்டே போலாம். உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு 2 minutes உங்களுக்கு கொடுக்குறேன். இது வரைக்கும் இன்னைக்கு மார்னிங், இன்னைக்கு காலையில ஆரம்பிச்சதுல இருந்து இப்போ வரைக்கும் என்னென்ன நெகட்டிவ் வேர்ட்ஸ் உங்களுக்கு நீங்களே சொல்லியிருப்பீங்கன்னு ஒரு 2 minutes நீங்க யோசிச்சு பாருங்க. உங்களை பத்தியோ இல்ல மத்தவங்களை பத்தியோ இல்ல பொதுவான ஒரு விஷயத்த பத்தியோ என்ன நீங்க இது வரைக்கும் ஒரு நெகட்டிவா யூஸ் பண்ணிருப்பீங்க அப்படின்னு ஒரு ஜஸ்ட் 2 minutes ஒரு தாட். உங்ககிட்ட ஒரு புக் இருந்தாலும் சரி எழுதிக்கலாம். ஜஸ்ட் அப்புறம் இந்த செஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் எப்படி நீங்க அதை திங்க் பண்ணலாங்கிறத பத்தியும் நீங்க ஒரு சைட்ல எழுதிக்கோங்க. அண்ட் வித் தட் இன்னொரு ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஸ்டோரி சொல்லணும்னா, நான் ஏன் ஸ்டோரியா சொல்றேன்னா, பேசிக்லி நமக்கு ஒரு ஸ்டோரி சொல்லும்போது அது ஈஸியா நம்மளால கனெக்ட் பண்ணிக்க முடியும், ரிலேட் பண்ணிக்க முடியும். ஸோ இது லெக்சரிங்காவோ இல்லை ஒரு வார்த்தைகளோட மகிமையை நான் ஜஸ்ட் சொல்றதுக்கு பதிலா ஒரு ஸ்டோரியா சொல்லும்போது நான் நிறைய ஸ்டோரி உங்களுக்காக கலெக்ட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ உங்களுக்காக ஈஸியா அதை ரிலேட் பண்ணிக்க முடியும் இல்லையா? ஸோ நீங்க எழுதிட்டீங்கன்னா வெல் அண்ட் குட், இல்லைனாலும் நீங்க மைண்ட்ல நினைச்சுக்கோங்க, நீங்க இன்னைக்கு காலையில ஆரம்பிச்சதுல இருந்து இப்போ வரைக்கும் எந்த மாதிரியான நெகட்டிவ் தாட்ஸ், இது நடக்காது, இது சரியா வருமா, இது வராது, இல்ல இது எனக்கு நடக்கவே நடக்காது, இது எப்பவுமே நான் வந்து இதுல தோத்துட்டு தான் இருப்பேன், எதுவா வேணாலும் இருக்கலாம். ஜஸ்ட் அந்த தாட் ஏதாவது இருந்தா நீங்க ஜஸ்ட் திங்க் பண்ணிக்கோங்க. அண்ட் ஒன் மோர் ஸ்டோரி. என்னன்னா, ஒரு சின்ன அதே மாதிரி ஒரு குழந்தைக்கு வந்து ஒரு குணப்படுத்த முடியாத ஒரு வியாதி இருந்தது, விச் இஸ் டியூமர், கட்டி இருந்தது. டாக்டர்ஸ்லாம் சொல்லிட்டாங்க கியூர் பண்ண முடியாது, இது வந்து ரொம்ப கிரிட்டிக்கல் கண்டிஷன்ல இருக்கு, எந்த நிமிஷம் வேணாலும் இந்த குழந்தை வந்து போகலாம் அப்படிங்கிற மாதிரி. அண்ட் இன்னொரு செட் ஆஃப் செயின்ஸ் இதே மாதிரி இருந்தாங்க, அதாவது இந்த வேதம் இதெல்லாம் சொல்றவங்க. அவங்க சொன்னாங்க, தொடர்ந்து எவ்வளோ முடியுமோ தொடர்ந்து ஒரு 30 நாளைக்கு அந்த குழந்தையோட காதுல நீ குணமாயிட்ட, the tumor is gone. அதாவது இது இங்கிலீஷ்ல, இது வந்து ஒரு அமெரிக்கால நடந்த விஷயம். அவங்க என்ன சொல்லிட்டே இருந்தாங்கன்னா, அந்த டியூமரை பார்த்து, அந்த குழந்தைகிட்ட இல்லை ஆக்சுவலி, இந்த டியூமரை பார்த்து என்ன சொன்னாங்க, இட்ஸ் கான், இட்ஸ் கான், இட்ஸ் கான், இது போயிடுச்சு, இது போயிடுச்சு, இது போயிடுச்சு. இதே மாதிரி ஒரு 45 days எப்பெல்லாம் முடியுமோ அந்த கட்டியை பார்த்து ஒரு 4-5 பேர் சுத்தி அந்த குழந்தைக்கு கிட்ட இது போயிடுச்சு, இது போயிடுச்சு, இது போயிடுச்சு, கம்ப்ளீட்டா இது கியூர் ஆயிட்ட, உனக்கு ஒண்ணுமே இல்லை, யூ ஆர் பர்ஃபெக்ட்லி ஆல் ரைட், இது கம்ப்ளீட்டா இந்த டியூமர் போயிடுச்சு. இது மாதிரி ஒரு 45 daysக்கு தொடர்ந்து அந்த டியூமரை பார்த்து சொல்லிட்டே வந்திருந்தாங்க. அண்ட் ஆஃப்டர் ஒரு கொஞ்ச நாள் கழிச்சு அந்த டாக்டர் வந்து அந்த அந்த பீரியட் ஆஃப் டைம்லயே அந்த டாக்டர் வந்து ரொம்ப சர்ப்ரைஸ் ஆனாங்க, எப்படி இந்த குழந்தை இன்னும் பொழைச்சிருக்கு, இது வந்து எப்பயோ வந்து போயிருக்கணுமே, எப்படி இந்த குழந்தை இன்னும் பொழைச்சிருக்கு, ரொம்ப ஆச்சரியமா இருக்கேன்னு. அப்புறம் அந்த சயின்டிஸ்ட், அந்த டாக்டர்ஸ் டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது அந்த டியூமர் கம்ப்ளீட்லி கான். எது மருந்து மாத்திரையால குணப்படுத்த முடியாததோ, எது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்ட், அதாவது என்ன ஒரு எக்ஸ்பென்சிவான ஒரு ட்ரீட்மெண்டால குணப்படுத்த முடியாதது, வார்த்தைகள், ஜஸ்ட் பாசிட்டிவ் வேர்ட்ஸ் பை சேயிங் இட்ஸ் கான், இது கம்ப்ளீட்டா குணமாயிடுச்சு, இது போயிடுச்சு, இது போயிடுச்சு, போயிடுச்சு அப்படின்னு சொல்ல 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 சொல்ல
கொஞ்சம் கொஞ்சமா அந்த கட்டியோட அந்த சென்டிமீட்டர் இருக்கும் இல்லையா, அது கம்மியாய் 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 எங்க போச்சுன்னே தெரியல. ஸோ இது வந்து நீங்க ஏதாவது ஒரு கூகுள்ல கூட நீங்க போட்டு பார்க்கலாம். இது ஆக்சுவலி நடந்த ஒரு விஷயம். ஸோ இப்படி பார்க்கும்போது நம்மளுக்கும் நம்ம லைஃப்ல நிறைய இல்னஸ் இருக்கும், உடம்பு முடியாம இருக்கும் இல்லையா. அந்த நேரத்துல என்ன ஆகும்னா, நம்ம எதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோமோ, எதை நம்ம ரொம்ப கொண்டாடுறோமோ அதுவே வளரும்னு சொல்லுவாங்க. ஜென்ரலி நம்ம ஏதாவது நமக்கு உடம்பு முடியலன்னா அதை வந்து அது நம்மளை விட்டு போகணும்னு நினைப்போம். ஆனாலும் அதை கொஞ்சம் கொண்டாடி பேசுவோம் இல்லையா. என்னால இது முடியவே இல்லை, எனக்கு கால் ரொம்ப வலிக்குது, கழுத்து ரொம்ப வலிக்குது, இது எப்போ எல்லாம் போகும், என்னால எதுவுமே முடியல. ஸோ நீங்க இதை பேச பேச என்ன ஆகுது, நம்ம உடம்பு வந்து பிலீவ் பண்ண ஆரம்பிக்குது. ஓகே, ஸோ இந்த வியாதி வந்து எனக்கு கம்ப்ளீட்டா வந்து நான் எதுவுமே பண்ண முடியாத மாதிரி ஆக்குது. என்னால எதுவும் இது பண்ண முடியாது, எனக்கு வலி ரொம்ப ஜாஸ்தியா, கண்டிப்பா வலி இருக்கும், இல்லைன்னு சொல்ல. அதுக்காக நீங்க வலி இல்லைங்கிறத வந்து இது பண்ண முடியாது. நான் என்ன சொல்ல வரேன்னா, வலி இருக்கும், ஆனாலும் நம்ம மைண்ட், நம்ம சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு வந்து சாப்பாடு மாதிரி ஃபீட் பண்ணும். எனக்கு ஒண்ணுமே இல்லை, நான் சரியாயிட்டோம். ஆனாலும் வலி இருக்கும். அது எப்போ வந்து அதோட பவரை இழக்கும்னா, எப்போ அதோட சக்தி அதுக்கு போகும்னா, அதுக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காத போது. அதாவது நிறைய பேருக்கே இந்த அட்டென்ஷன் சீக்கிங் பிஹேவியர் இருக்கும் இல்லைங்களா. ஸோ ஒரு சின்ன குழந்தைக்கு கூட அது அடிபட்டுருச்சு அப்படின்னா, ஐயோ பாவம் நீ என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி நம்ம தரையை அடிப்போம். இந்த தரையை நான் அடிச்சிடுறேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அதை என்ன பண்ணுவோம், நெக்ஸ்ட் டைம் ஓகே இப்போ அம்மா அப்பா எனக்கு நிறைய அட்டென்ஷன் கொடுக்குறாங்க, எனக்கு ரொம்ப நான் என்ன பரிதாபப்படுறாங்க, ஸோ நெக்ஸ்ட் டைம் நான் அது பண்றேன் அப்படிங்கும் இல்லையா. ஸோ எப்போ நம்ம அது கொஞ்சம் கண்டுக்காம ஒன்றும் இல்லை சரியாயிடும், வா 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 அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு ஒரு ஸ்ட்ரென்த், ஓகே இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை, சாதாரணமான விஷயம் அப்படிங்கிற ஒரு தாட் மைண்ட்ல வரும். அதே மாதிரி நம்ம உடம்புல இருக்கிற சில இல்னஸ், சில டிசீஸ் ஒரு எது இருந்தாலுமே நான் என்ன சொல்றேன்னா, நீங்க அதை பத்தி நினைக்கவே கூடாதுன்னு சொல்ல, அதை பத்தி பேசவே கூடாதுன்னு சொல்ல. பட் எப்பெல்லாம் உங்களுக்கு அந்த தாட் வருதோ, அது நெகட்டிவா அதுக்கு வந்து நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதுக்கு பதிலாக பாசிட்டிவான ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம். எனக்கு இந்த வியாதி இருக்கு, நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன், ஆனா இது என்ன எதுவும் செய்யாது, இது போயிடுச்சு, நான் ஸ்ட்ராங் ஆயிட்டேன், நான் ரொம்ப ஹெல்தியா இருக்கேன். அதான் மார்னிங் நம்ம ஆரம்பிக்கிற ஒரு நாளுமே நம்ம என்ன ஆரம்பிப்போம், ஐயோ இன்னைக்கு என்னென்னலாம் வேலை இருக்கோ, இன்னைக்கு நாள் எப்படி எல்லாம் போகுமோ, அது ஒரு சின்ன வார்த்தையால ஒரு சிந்தனையால ஆரம்பிப்போம் இல்லையா. ஜென்ரலி இன்னைக்கு என்னென்னலாம் இருக்க போகுது, யாருக்கு நான் மீட் பண்ண போறேன், இவங்க எப்படி பிஹேவ் பண்ண போறாங்க, ஐயோ இந்த ஆளு சரியே இல்லை, இவங்க சரியில்லை. ஸோ இப்படி நினைக்க 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 அதே விஷயமா தான் நம்ம அட்ராக்ட் பண்ண ஆரம்பிப்போம். ஸோ இது மற்றவங்களோட குறைங்கிறது இல்லை, நம்மளோட குறையணும் இல்லை, பட் நம்ம ஒன்றதுக்கு எந்த மாதிரியான எனர்ஜி கொடுக்குறோம் அப்படிங்கிறது முக்கியம். ஸோ நம்ம அதனால்தான் யூ ஷுட் ஸ்டார்ட் யுவர் டே வித் பாசிட்டிவ் அஃபர்மேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்துல் கலாம் கூட அது சொல்லியிருக்காரு. எப்போ நீங்க எழுந்துக்கிறீங்களோ ஒரு நன்றி உணர்ச்சியோட எழுந்துக்கணும், கிராட்டிடியூட். இன்னைக்கு நான் பார்க்கறதுக்கான ஒரு வாய்ப்பு எனக்கு இந்த கடவுள் பிரபஞ்சம் எனக்கு கொடுத்துருக்கு, ஸோ ஐ அக்செப்ட் திஸ் டே வித் ஃபுல் கிராட்டிடியூட் அண்ட் லவ் அப்படின்னு நம்ம ஆரம்பிக்கும் போது தட் ஒன் தாட் இஸ் கோயிங் டு சேஞ்ச் யுவர் என்டையர் டே. அந்த ஒரு சிந்தனை, ஒரு வார்த்தை, இந்த நாளுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் அப்படின்னு ஆரம்பிக்கும் போது அந்த மொத்த நாள் நம்ம எது நெகட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ் நடக்காதுன்னு இல்லை, ஏன்னா எவ்வளோ நம்ம மைண்டை ஃபீட் பண்ணி வச்சிருக்கோம் பாஸ்ட் நெகட்டிவ் தாட்ஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்சஸ்ல. ஸோ அந்த என்டையர் டே சில சேலஞ்சஸ் வந்தா கூட அது நம்மளை ரொம்ப பாதிக்காது. அதுல இருக்கிற ஒரு பாசிட்டிவ் என்னன்னு தான் நம்ம நினைப்போம் இல்லையா. ஸோ நீங்க நாள் ஆரம்பிக்கும் போது கூட இந்த நாள் எனக்கு பெஸ்ட் டேவா அமையும், இன்னைக்கு நடக்க போறது எல்லாமே எனக்கு சாதகமா மட்டுமே அமைய போகுது. இது வந்து நம்ம சொல்ல சொல்ல எப்படி நான் அந்த இமோட்டோவோட எக்ஸ்பெரிமெண்ட் சொன்னேனோ உடனே நம்ம இம்பாக்ட் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ஒரு 45 days தொடர்ந்து அதுக்கு நம்ம ஃபீட் பண்ணிட்டே இருக்கோம் இல்லையா நம்ம பாடிக்கு. ஏன்னா அவர் பாடி இஸ் ஆல்சோ லைக் ஐ செட் 70% ஆஃப் வாட்டர்ங்கும் போது அந்த ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி அதை அப்சர்வ் பண்ணிட்டே இருக்கும்போது ஒரு நாள் அது நம்ம ரிசல்ட் பார்ப்போம். ஏன்னா இன்னொரு விஷயம் கூட நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் எங்க சர்க்கிள்லயே கேட்டிருக்கேன், ஈவன் இன்ஃபேக்ட் நானும் அப்படி இருந்திருக்கேன். இப்போ ஜஸ்ட் ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, நம்ம ஜென்ரலா ஒரு ஆட்டோ ஒரு கேப் புக் பண்ணுவோம் இல்லையா, ஒரு ஓலாவோ ஊபரோ புக் பண்ணும்போது நிறைய பேர் சொல்லி கேட்டிருக்கேன். இன்ஃபேக்ட் நானே முன்னாடியே சொல்லியிருப்பேன்,
ஐயோ எனக்கு எப்போ இந்த ஆட்டோ புக் பண்ணாலும் எனக்கு வரவே வராது, யாராவது கேன்சல் பண்ணிட்டே இருப்பாங்க, இது எனக்கு நடக்கவே நடக்காது, நான் எல்லா நேரத்துக்கும் டிலேடா லேட்டாக தான் போவேன். இப்படி சொல்லும்போது மேபி உங்களுக்கு அது நடந்திருக்கலாம், அதுக்காக இல்லைன்னு சொல்ல. பட் அந்த ஒரு இன்சிடென்ட்டை, அந்த எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து நீங்கள் வெளியில் வரணும்னா அதுக்கு ஆப்போசிட்டான வேர்ட்ஸ் நீங்கள் சொல்ல ஆரம்பிக்கணும். அது உடனே நடக்காது. எகெயின் நான் சொல்கிற மாதிரி எனக்கு எப்போ ஆட்டோ புக் பண்ணாலும் கிடைக்கும். எல்லாருமே என்னோட ரைடை புக் பண்ணுறதுக்கு தான், அக்செப்ட் பண்ணுறதுக்கு தான் வெயிட் பண்ணுறாங்க. நான் ரொம்ப சேஃபாக ஜாலியாக ஆட்டோவில் போயிட்டு வருவேன், எனக்கு கேப் ஈஸியாக கிடைச்சிரும். ஸோ இந்த மாதிரி அது கிடைக்கலனாலும் நம்ம அதை சொல்ல 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 அது நடக்க ஆரம்பிக்கும். இது ஒரு பேசிக் எக்ஸாம்பிள். நம்ம ஜென்ரலாகவே பார்த்துருப்போம். எப்பவுமே ஏதோ ஒரு ஆட்டோ, ஐயோ இந்த ஆட்டோ வரவே வராது, இது எனக்கு கிடைக்கவே கிடைக்காது, இந்த கேப் கிடைக்கவே கிடைக்காது, எல்லாரும் கேன்சல் பண்ணிடுவாங்க. நம்ம இதையே திருப்பி ஒரு வாட்டியும் சொல்ல 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 அது அப்படியே நடக்கும். ஜஸ்ட் இப்போ ஒரு நெகட்டிவான ஆரம்பத்துல சொன்னேன் இல்லையா, அந்த செயின்ட்டுக்கு அவங்க அப்பா கிட்ட எப்படி அந்த செயின்ட் சொன்னாரு அப்படிங்கிறது, அந்த ஒரு சின்ன வார்த்தை அது மாற்றும் போது நம்மள சுத்தி இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸஸும் ரொம்ப பியூட்டிஃபுல்லா மாறும். ஜஸ்ட் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. எந்த ஒரு விஷயம் உங்களுக்கு ரொம்ப அப்செட்டிங்கா இருக்கோ, இல்ல உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும், இது எனக்கு வராது, இது நடக்காது, இல்ல இது ரொம்ப எனக்கு ரொம்ப டிலே ஆகும், லேட் ஆகும், இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்கு இல்லையா, அதுல ஏதாவது ஒரு விஷயத்த உங்களுக்கு நீங்க ப்ராமிஸ் பண்ணி ஒரு 45 டேஸ்க்கு அதுக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கொடுத்து பாருங்க. அது உங்களோட பண விஷயமா இருக்கலாம், இல்ல உங்களோட ஹெல்த்தா இருக்கலாம், உங்க வேலை விஷயமா இருக்கலாம், இல்ல உங்க குழந்தைங்களோட படிப்பு ஏதாவது இருக்கலாம். ஸோ ஒரு குழந்தைகிட்ட பேசும்போது கூட தொடர்ந்து உன்னால முடியும், இது நடக்கும். ஏன்னா குழந்தைங்களுக்கு நிறைய பவர் இருக்கு. ஏன்னா அவங்களோட அட்டென்ஷன் இப்ப நம்மள மாதிரி இல்லை. ஒரு விஷயத்த பண்ணா நிறைய விஷயத்த பத்தி சிந்திச்சுட்டே பண்ணுவோம். பட் குழந்தைங்களுக்கு எப்படின்னா they know the power of now. இந்த ப்ரெசன்ட் ஓட பவர் என்னங்கிறது அவங்களுக்கு புரியும். ஒரு விஷயத்துல கான்சென்ட்ரேட் பண்ணா அதுல மட்டும்தான் கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க. ஸோ உங்க வீட்டுல குழந்தைகள் இருந்தா கூட ப்ளீஸ் அவங்க கிட்ட சொல்லுங்க, உன்னால முடியும், இது நடக்கும். ஸோ அவங்கள டிஸ்கரேஜ் பண்ணாம நீ இப்படியே நினைச்சிட்டு ஒரு விஷயத்த பத்தி நினைச்சிட்டே இருக்கும்போது இட் ஹேப்பன்ஸ்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதே மாதிரி அவங்க கிட்டே சொல்லிட்டே இருங்க, இது உன்னால முடியும். எப்போவாது இந்த சப்ஜெக்ட் எனக்கு பிடிக்கல, இது நடக்காதுன்னா, இல்ல இந்த சப்ஜெக்ட் உன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட், இது கண்டிப்பா உன்னால முடியும் அப்படி சொல்லும்போது ஆட்டோமேட்டிக்கா ஒரு கட்டத்துல அவங்க பிலீவ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஓ இது நம்மளால முடியுமோ, இது நடக்குமோங்கும் போது ஆட்டோமேட்டிக்கா அதுக்கேத்த மாதிரி அவங்க அதுக்கு ஸ்டெப்ஸ் எடுக்க ஆரம்பிப்பாங்க. ஸோ இதுவும் ஒரு பியூட்டிஃபுல்லான எக்ஸாம்பிள். அண்ட் இன்னொரு எடிசனோட, தாமஸ் ஆல்வா எடிசனோட கதை உங்களுக்கு நீங்க படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ தெரியாதவங்களுக்கு நான் ஒரு வாட்டி கூட ரிமைண்ட் பண்றேன். சின்ன வயசுல எடிசன் இருக்கும்போது ஒரு நாளைக்கு அவங்க ஸ்கூல் டீச்சர் அவங்க அம்மாக்கு லெட்டர் எழுதுறாங்க. இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயம் எழுதுறாங்க. நீ ரொம்ப ஒரு முட்டாள், உங்க பையன் முட்டாள், எதுக்குமே உபயோகம் இல்லாதவன், தயவு செஞ்சு நாங்கள் டிசி கொடுக்குறோம், வேற ஏதாவது ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்லையோ இல்லை ஏதாவது ஒரு மென்டலி சேலஞ்ச் ஏதாவது ஸ்கூல்லையோ எழுதுங்க, மென்டலி அவன் ரொம்ப சிக்கு, எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பையன் வேண்டாம் அப்படின்னு எழுதி அமைச்சிடுறாங்க. அவங்க அம்மா எடிசனை ஸ்கூல் விட்டு அனுப்பி ஹோம் ஸ்கூலிங் பண்றாங்க, வீட்லயே சொல்லி கொடுக்கறது எல்லாமே. அப்போ எடிசன் கேட்குறாங்க, இந்த மாதிரி ஏமா என்னை மட்டும் ஸ்கூலில் நீ சேர்க்கவே இல்லை, மற்றவங்க எல்லாரும் ஸ்கூலுக்கு போகிறாங்க, நான் மட்டும் ஏன் வீட்டில் இருந்தே படிக்கணும் அப்படிங்கும்போது, அப்போ உங்கள் அம்மா சொல்கிறாங்க, இல்லை ஸ்கூலில் சொல்கிறாங்க நீ ரொம்ப புத்திசாலியா, நீ ரொம்ப ஜீனியஸ், உன்னால அதாவது மற்ற குழந்தைங்களாம் உன்னை பார்த்து வியக்கிறாங்களாம், ஸோ அவங்க ஒன்று ஒரு காம்படிஷனாக நினைக்கிறாங்க, நீ என்ன பண்ண வீட்டிலேருந்தே படி, உனக்கு என்ன படிக்கணுமோ நீ படிச்சுக்கலாம், நீ ரொம்ப அறிவாளி, நீ ரொம்ப புத்திசாலி, உன்னை பார்த்து எல்லாரும் பயப்படுறாங்க, நீ ரொம்ப பெரிய லெவல்ல சாதிக்க போறியா அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே எடிசன் பிலீவ் பண்றாரு. ஓ நான் ரொம்ப ஜீனியஸ் போல இருக்கு அப்படின்னு. ஏன்னா அவர் டிஸ்லெக்சிக், அவருக்கு எப்படின்னா வார்த்தைகள் உல்டாவா தெரியும், டிஸ்கால்குலியான்னு சொல்லுவோம், விச் இஸ் மேத், அவருக்கு நம்பர்ஸ் எல்லாம் உல்டாவா தெரியும். அந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் இருந்தது. பட் அவங்க அம்மா சொன்ன ஒரு விஷயம் அவர் எடுத்துட்டு, ஒரு பல்ப், இப்ப நம்ம இந்த லைட் நடக்குதுன்னா இட்ஸ் அவரால் தான் இல்லையா. ஸோ அது கொஞ்ச நாள் கழிச்சு அவங்க அம்மா தவறி போன அப்புறம் பார்த்த போது அந்த ஒரு புக்ல அவர் திறந்து பார்க்கும்போது தான் தெரிஞ்சது, அந்த ஸ்கூலோட லெட்டர்ல, யுவர் சன் இஸ் மென்டலி சேலஞ்ச்ட், வி டோன்ட் வாண்ட் ஹிம் இன் அவர் ஸ்கூல். அது உங்க பையன் ஒரு அறிவில் இல்லாத ஒரு பையன், எனக்கு இந்த மாதிரி பையன் எங்க ஸ்கூலுக்கு ஒத்து வராதுன்னு அது எழுதி இருந்தது.
அந்த வார்த்தையை நம்பி அவர் ஒரு முட்டாள்னு நினைக்க ஆரம்பிச்சிட்டா, இப்போ நமக்கு ஒரு எடிசன் கிடைச்சிருக்க மாட்டாங்க, நம்மளுக்கு இந்த ஒரு லைட் கிடைச்சிருக்காது. அதனால ஸோ அது ஒரு சின்ன வார்த்தையை அவர் பிலீவ் பண்ண ஆரம்பிச்சார். நான் ரொம்ப ஜீனியஸ், நான் ரொம்ப அறிவாளி, என்னால் இதை வந்து என்னால் எதையும் சாதிக்க முடியும். அவங்க அம்மா சொன்ன ஒரு சின்ன வார்த்தையை அவர் பிலீவ் பண்ண ஆரம்பிச்சார் இல்லையா? ஸோ எப்பவுமே நம்மள சுற்றியும் ஏதாவது நடக்குதுன்னா, நமக்கு ஏதாவது ஒரு விஷயம் பிடிக்கலன்னா அதை பற்றி நம்ம பாசிட்டிவாக பேச ஆரம்பிப்போம். ஓகே, இது எனக்கு நடக்கும், இது என்னால் முடியும், இது எனக்கு ஈஸியாக வரும். நிறைய பேர் ஐயோ எனக்கு டான்ஸே வராது, எனக்கு அது சுத்தமாக நடக்காது, மற்றவங்கெல்லாம் ரொம்ப பெட்டராக பண்ணுறாங்க, ஐ எம் நாட் கேப்பபிள், இது எனக்கு நடக்காத ஒரு விஷயம்னு சொல்லும்போது எல்லாருக்குமே எல்லாமே முடியும். ஜஸ்ட் நம்ம அதை பற்றி ஒரு நம்மளை பற்றி ஒரு தாழ்வு மனப்பான்மையோட ஒன்று நினச்சிடுறோம் இல்லையா, முடியாது நடக்காதுன்னு. அதனாலேயே அந்த ஒரு ட்ரெயின் ஆஃப் பிஹேவியர், அதே மாதிரி அந்த ஒரு லூப் வந்து அப்படியே கிரியேட் ஆயிடுது. ஸோ எதுலையுமே நம்மளை ஈகராக இன்வால்வ் பண்ண மாட்டோம். ஸோ அதனால நெக்ஸ்ட் டைம் உங்களால் யாராவது இது முடியாது சொன்னாங்களோ, இல்லை உங்களுக்கே என்னால் இது முடியாது நடக்காதுன்னு ஒரு வாட்டி அது தாட் வந்த அப்புறம் ஜஸ்ட் ஒரு மினிட், வாட் இஃப் என்னால் இது முடிஞ்சா ஒரு வேலை ட்ரை பண்ணி தான் பார்க்குறேனே. ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் கம்ப்ளீட்லி கிவிங் அப் ஆன் தட், ஒரு முடியவே முடியாது அப்படின்னு நினைக்கிறதுக்கு பதிலாக ட்ரை தான் பண்ணி பார்க்குறேனே அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு ஆல்ட்ரேஷன் நீங்கள் பண்ணீங்கன்னா உங்களோட சக்தியை நீங்களே உணர ஆரம்பிப்பீங்க இல்லையா? அண்ட் வித் தட் ஒரு சின்ன இன்னும் ஒன் மோர் ஸ்டோரி சொல்கிறேன். இது வந்து உண்மையிலே நடந்த ஸ்டோரி. இது ஜஸ்ட் ஒரு ஃபியூ டேஸ் பேக் தான் நான் வந்து ஒரு சோஷியல் மீடியாவில் பார்த்தேன். ஒரு ஃபேமஸ் ஆக்டர் இருக்காங்க. அந்த ஆக்டர் வந்து சொல்கிறாங்க, அந்த ஆக்டருக்கு வந்து ஒரு ஷூட்டிங் ஸ்கெடியூல் பண்ணும். அதாவது நாளைக்கு வந்து அவங்களோட டேட் இருக்கா இல்லையான்னு வந்து அந்த அசிஸ்டன்ட் டைரக்டர் வந்து கூப்பிட்டு அந்த நடிகர் கிட்ட கேட்குறாங்க, சார் நாளைக்கு நீங்கள் ஃப்ரீயாக இருக்கீங்களா, உங்களுக்கு நான் வந்து ஒரு ஷூட்டிங் டேட் ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. உடனே இந்த சொல்கிறாரு, இல்லைப்பா நாளைக்கு நான் இல்லை, நான் வர முடியாது அப்படின்னு சொன்னோடனே அவர் வந்து உண்மையிலேயே அடுத்த நாளைக்கு இல்லாமல் போயிட்டாரு. விச் இஸ் அவர் வேற மாதிரி சொல்லியிருக்கலாம், இல்லை நாளைக்கு நான் ஃப்ரீயாக இல்லை, எனக்கு வேற ஒரு வேலை இருக்குது, நாளைக்கு நான் வேற எங்கேயோ போகிறேன், ஸோ எனக்கு வந்து வேற ஒரு வேலை இருக்குது, நான் இன்னொரு நாளைக்கு நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேங்க பதிலாக நாளைக்கு நான் இல்லை அப்படிங்கும்போது. ஸோ சின்ன வயசுல நம்ம நிறைய கதைகள் கேட்டிருப்போம் இல்லையா, நம்மளை சுற்றி சின்ன சின்ன தேவதைகள் இருக்கு, நம்ம என்ன பேசினாலும் ததாஸ்து அப்படின்னு சொல்லும். ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா. ஸோ அது எப்போ எப்படி அந்த தேவதைகள் நம்மளை சுற்றி இருப்பாங்கன்னு தெரியாது. ஸோ நாளைக்கு நான் வேற ஒரு நாளைக்கு நான் டேட் தரேன், நாளைக்கு என்னால் வர முடியாது அப்படின்னு சொல்றதுக்கு பதிலாக நாளைக்கு நான் இல்லை அப்படின்னு சொல்றது வந்து கம்ப்ளீட்லாம் அந்த ஒரு லைஃபையே மாற்றின ஒரு விஷயம். ஸோ அந்த வார்த்தைகள் நம்ம யூஸ் பண்ணுற வேர்ட்ஸ்க்கு எவ்வளோ பவர் இருக்குன்னு அப்போ உங்களுக்கே புரிஞ்சிருக்கும் இல்லையா. ஸோ ஜஸ்ட் ஒரு விளையாட்டாக கூட நம்ம சில விஷயம் சொல்லுவோம், விளையாட்டுக்கு கூட நம்ம சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா நம்ம மைண்டில் வந்து சப்கான்ஷியஸ், கான்ஷியஸ், அன்கான்ஷியஸ், சப்கான்ஷியஸ் மைண்ட் இருக்கு இல்லையா. ஸோ அந்த சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு வந்து எது உண்மை எது பொய்ன்னு வந்து ஆல்டர் பண்ண தெரியாது. நம்ம என்ன பேசுகிறோமோ, நம்ம எதை பார்க்குறோமோ அது உண்மைன்னு நம்பும். அதனால தான் இன்னொரு டெக்னிக் வந்து விஷுவலைசேஷன் சொல்லுவாங்க. நம்ம ஒரு விஷயத்தை பற்றி ஆல்ரெடி நடந்த மாதிரி அதை நம்ம விஷுவலைஸ் பண்ண 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 சப்கான்ஷியஸ் மைண்ட் வந்து பிலீவ் பண்ண ஆரம்பிச்சு அது உண்மையிலேயே நம்ம அந்த டயத்தில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறோம், அந்த டயத்தில் இது உண்மையிலேயே நடக்குது அப்படிங்கிற மாதிரி அது உணர ஆரம்பிக்கும். அதனால அதுக்கு பிரித்து பார்க்க தெரியாது. இது நான் சும்மா பொய்யா சொல்லலாம், இந்த மாதிரி இது நடந்திருக்கு, இது நடக்கல. பொய்யா சொல்லும் போது கூட நம்ம மைண்டுக்கு தெரியாது நம்ம பொய் சொல்றோம்னு, அது உண்மைன்னு நம்ப ஆரம்பிச்சிடும். அதனால தான் சில கனவுகள் கூட ரொம்ப நாளைக்கு ஒரு பயங்கரமான பேய் கனவோ ஏதாவது பார்த்தா கூட நம்மளுக்கு கொஞ்ச நாளைக்கு ஐயோ இது ஏன் இப்படி நடந்திருக்கு, இது வந்து எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி நெகட்டிவாக ஃபீல் ஆகுதுன்னு நம்ம உணர்வோம் இல்லையா. நிறைய நேரம் ஏதோ ஒரு திடீர்னு பயமுறுத்துற மாதிரி ஏதோ ஒரு நல்ல விஷயம் நடந்தா கூட அதை பற்றி நம்ம ரொம்ப சந்தோஷமா நினைப்போம். பயமுறுத்துற மாதிரி ஏதோ கனவு கண்டா கூட அது ரொம்ப நாளைக்கு அந்த இம்பேக்ட் நம்மளை விடாது. அது எல்லாமே ஏன்னாக்கா நம்ம சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு வந்து தெரியாது இது உண்மையா, இது கனவு, இது பொய் அப்படிங்கிறது. அது எல்லாத்தையுமே நம்ப ஆரம்பிச்சிடும். ஓகே இதுதான் எனக்கு வந்து நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறேன், இப்போ எனக்கு இது நடக்குது அப்படிங்கும்போது. ஸோ
நெக்ஸ்ட் டைம் நம்ம எதை பத்தியாவது நினைக்கும் போதோ பேசும்போதோ ஒரு வாட்டி ஜஸ்ட் திங்க் பிஃபோர் யூ ஸ்பீக்ங்கிற ஒரு பியூட்டிஃபுல் இங்கிலீஷ் கோட் கூட இருப்போம் இல்லையா? ஸோ ஒரு பேசுறதுக்கு முன்னாடியோ ஏதாவது சொல்றதுக்கு முன்னாடியோ ஜஸ்ட் ஒரு வாட்டி யோசிக்கணும். இதை நான் உண்மையிலேயே இதை பேசலாமா, இல்லை இதை பேசுறதுக்கு அதுக்காக நான் நெகட்டிவ் வேர்ட்ஸே பேசக்கூடாது, இதை பத்தி சொல்லக்கூடாதுன்னு இல்லை. டெய்லி ஒரு 5 நிமிஷம் அந்த நெகட்டிவான சுச்சுவேஷன் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்றதுக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு இது சொல்றோம். அதனால தான் மந்திரங்கள் வேதங்கள் நிறைய இருக்கு. அந்த ஹோமம் பண்ணும்போது அந்த வார்த்தைகள் சிலது அந்த ஒரு சவுண்டுல உச்சரிப்பாங்க இல்லையா? பாடுறதுக்கு ஒரு விதமான சவுண்ட் இருக்கும். பட் ஒரு மந்திரம் சொல்லும் போதோ ஒரு வேதம் படிக்கும் போதோ அதுக்கு ஒரு எனர்ஜி ஒரு சவுண்ட் இருக்கு. அந்த சவுண்ட் வில் கிரியேட் ஒன் ஆரா, அதாவது ஒரு வைப்ரேஷனல் எனர்ஜி சொல்லுவாங்க. ஸோ அது நிறைய விஷயங்களை உருவாக்கும், நிறைய விஷயங்களுக்கு அது உயிர் கொடுக்கும். அதனால நீங்க ஒரு ஒரு டேல 24 ஹவர்ஸ் இருக்குன்னா நம்ம ஒரு லெட்ஸே ஒரு 12 ஹவர்ஸ் ஒரு 15 ஹவர்ஸ் நம்ம முடிச்சிருக்கோம்னா அதுல ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ், நாட் மோர் தேன் தட், 5 நிமிஷம் நமக்குள்ள நம்மளோட உட்காந்துக்கணும், நம்மளோட கம்பெனியை என்ஜாய் பண்ணிட்டு நமக்காக நம்ம பேசணும். ஏன்னா மற்றவங்க கிட்ட நம்ம பேசுறதை விட நமக்குள்ள நிறைய பேசிப்போம். இன்னர் செல்ஃப் டாக் இஸ் அது ஜாஸ்தி இருக்கும். நம்மக்குள்ளேயே நம்ம பேசிப்போம் இல்லையா? இன்னர் கான்வர்சேஷன் ஒன்று இருக்கும். மற்றவங்க கிட்ட பேசுறது நம்ம கிட்ட நம்ம பேசும்போது ஏதாவது ஒரு விதத்துல சம்டைம்ஸ் நமக்கே ஒரு ஒரு கான்ஃபிடென்ஸ் கொடுக்கணும். நம்ம நம்ம பாடியில இருக்கிற 70% ஆஃப் வாட்டர் ஆல்வேஸ் கீப்பிங் அஸ் சேஃப் அண்ட் ஹெல்திங்கும் போது அதுக்கு ஒரு எனர்ஜி கொடுக்க போறோம் நம்ம வார்த்தைகள் மூலமா. ஏன்னா இந்த வார்த்தை இது நம்ம மனுஷங்களை தவிர வேற எந்த உயிரினங்களுக்கும் இந்த சக்தி கடவுள் கொடுக்கல. வெறும் மனுஷ பிறவிக்கு மட்டும்தான் இந்த வார்த்தைங்கிற ஒரு சக்தி கொடுத்துருக்காங்க. ஆஸ் யூ சோ யூ ரீப் அப்படிங்கிற ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம எதை விதைக்கிறோமோ அது நமக்கு கிடைக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா? அதே மாதிரிதான் வார்த்தைகளும். நம்ம ஒரு நல்ல வார்த்தையை விதைச்சா நம்ம எடுக்க போறது ஒரு நல்ல விஷயம். ஒரு ஒரு நெகட்டிவான வார்த்தையை விதைச்சா அதே மாதிரிதான். ஸோ இது சொல்லும்போது எனக்கு இன்னொரு ஸ்டோரி ஞாபகம் வருது. ஸோ ஸ்டோரி சொல்றேன்னு போர் அடிக்கிறது தப்பா நினைச்சுக்காதீங்க. பட் ஒரு ஸ்டோரி சொல்லும்போது உங்களால கனெக்ட் பண்ணிக்க முடியும். இதே மாதிரி ஒரு ஃபார்மருக்கு ஒரு 2 ஒரு பேரன் ஒரு பேத்தி இருந்தாங்க. அந்த ஃபார்மர் 2 பேருக்கும் ஒரு லேண்டு கொடுத்துட்டாங்க. நீ என்ன பண்ண, நீ இந்த லேண்டு நீ பார்த்துக்கோ, இந்த லேண்டு நீ பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேண்டை கொடுத்துட்டு விதைகளும் கொடுத்துட்டாங்க. இதுல நிறைய பூ காய் எல்லாம் வர மாதிரி ஒரு விதைகள். அப்போ இந்த பையன் இதே மாதிரி 2 பேருமே தொடர்ந்து ஒரு கொஞ்ச நாள் விதையை போட்டுட்டே அப்புறம் தண்ணி ஊத்துறது எப்படி பாதுகாக்கணுமோ அதே மாதிரி பாதுகாத்துட்டு வந்தாங்க. அப்போ ஒரு நாள் இந்த பையன் சொன்னா 2 பேருக்குமே பெரிய ஒரு டிஃபரன்ஸ் இல்லை. அந்த இது பெருசா ஒரு முளைக்கிறதோ இல்ல ஏதாவது ஒரு வருதோ அந்த மாதிரி எதுவுமே இல்லை. ஜஸ்ட் எப்படி லேண்ட் எப்படி இருந்ததோ அதே மாதிரிதான் இந்த லேண்ட் இருக்கு, ஒரு சேஞ்சும் இல்லை. அப்போ அந்த பையன் சொல்ல ஆரம்பிச்சுட்டான், இது என்ன இந்த லேண்ட், இது வேஸ்ட், இது சுத்தமா ஒண்ணுமே வேலைக்கு ஆகாது போல இருக்கே, இது தேவையில்லாம தாத்தா இது நான் பண்ண போறது இல்லை, இது வேஸ்ட், இது எதுவுமே வராது, ஒரு பூ வரல, ஒரு காய் வரல, ஒரு மொட்டு கூட வரல, இதை வச்சு என்ன பண்றது, இதுக்கா நான் இவ்வளோ நாள் பண்ணேன், எனக்கு வேணாம், நான் இது பாத்துக்க போறது இல்லை, இது வேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான். அது பாத்துக்கிறதே இல்லை, விட்டுட்டு போயிட்டான். பட் இந்த குழந்தை இன்னொரு இந்த கேர்ள் இந்த பொண்ணு டெய்லி நீ நிறைய எனக்கு காய் கொடுக்க போற, எனக்கு நிறைய பூ தர போற, எனக்கு உன்னை பாக்குறதுக்கே ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருக்கு, நீ எனக்கு எவ்வளவு பூ தர போற, என்னென்ன காய் வரப்போகுதுன்னு உன்னை பாக்குறதுக்கே நான் ரொம்ப ஆவலா வெயிட் பண்றேன், சீக்கிரம் வான்னு இந்த மாதிரி அதுகிட்ட பேசும்போது, அப்போ கொஞ்ச நாள் கழிச்சு பார்க்கும்போது ஏகப்பட்ட பூ, ஏகப்பட்ட பழம், ஏகப்பட்ட காய், இது ஃபுல்லாவே நிறைஞ்சிருக்கு இந்த லேண்ட் ஒண்ணுமே இல்லை. அப்ப அந்த பையன் கேக்குறான், தாத்தா நம்ம 2 பேருக்கு ஒரே மாதிரி விதைகள் தானே கொடுத்தாரு, உனக்கு மட்டும் எப்படி இருக்கு, நமக்கு மட்டும் ஏன் அப்படி இருக்கு அப்படிங்கும் போது அந்த பொண்ணு சொன்னா, இல்ல நான் இது கிட்ட நான் பேசினேன், இது நீ எனக்கு நிறைய பூ கொடுக்கணும், நிறைய காய் கொடுக்கணும், எனக்கு நிறைய தரப்போற, ஸோ எனக்கு ஒன்று பார்க்கறதுக்கு ரொம்ப ஆவலா இருக்கு, நான் இதுகிட்ட பேசினேன், அதனால எனக்கு இது கொடுத்துருச்சு, நீ அதை ட்ரீட் பண்ணல ஒழுங்கா. ஸோ இப்படி பார்க்கும்போது எல்லாத்துக்குமே ஒரு எனர்ஜி இருக்கு. எல்லாத்துக்கும் நம்ம ஒரு பூ கிட்ட கூட சொல்வோம் இல்லையா, நம்ம பூவை கை காமிச்சு பேசக்கூடாது, எல்லாத்துக்குமே நம்ம உயிர் இருக்கிற மாதிரி தான் நம்ம நினைச்சு பண்ணியிருப்போம். ஸோ ஒரு பிளான்ட், உங்க வீட்டில் ஒரு செடி இருந்தா கூட, இது ஒரு எக்ஸ்பெரிமெண்டா பண்ணாங்க சைனால. ஒரு பிளான்ட் கிட்ட நல்ல விஷயத்த பத்தியே பேசிட்டு இருக்கிறது, இன்னொரு பிளான் நீ ரொம்ப அழகு பேசுறது, இன்னொரு பிளான் நீ ரொம்ப அசிங்கம், நீ உபயோகமே இல்லைன்னு பேசுறது. இப்படி பண்ணும்போது ஒரு பிளான்ட் நிறைய பூ காய் கொடுத்தது, இன்னொரு பிளான்ட் வாடி போய் தொங்கி போய் அழுகி போச்சு.
ஸோ உங்கள் வீட்லேயும் பிளான்ட் இருந்ததுன்னா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம நினைப்போம் இந்த பிளான்ட் என்ன, இது தேவையில்லை, இது வந்து எதுவுமே வரமாட்டேங்குது, எவ்வளோ ட்ரை பண்ணியிருப்பீங்க, நிறையா ஃபர்டிலைசர்ஸ் நிறையா விஷயங்கள்லாம் போட்டு அதை பராமரிச்சிருப்பீங்க. பட் நம்ம தாட் அது பண்ணும்போது அது அப்சர்வ் பண்ணிக்கும் இல்லையா? நம்ம ஒரு விஷயத்த, அதாவது சில மனுஷங்களை பார்க்கும்போதே இது ஒரு மாதிரி வியர்டா ஒரு ஃபீலிங் வரும். இவங்களை பார்த்தாலே நமக்கு ஏதோ ஒரு நெகட்டிவ் எனர்ஜி வருது, இவங்க கூட இருந்தாலே ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னு நினைப்போம். அது ஏன்னா அவங்க சிந்தனைகளும் அவங்க பேசுற வார்த்தைகளும் வந்து ஒரு காசிப்பாவோ, அதாவது புறம் பேசுறதோ, இல்லைன்னா வந்து ஏதாவது பத்தி தப்பா பேசுறதோ இருக்கும். பட் இன்னொருத்தங்க கிட்ட நம்ம பழகி இருக்கவே மாட்டோம். ரொம்ப அவ்வளவா அவங்களுக்கு நம்ம நம்ம அவங்களுக்கு ரொம்ப நெருக்கமானவங்களா இருந்திருக்க மாட்டாங்க. பட் ஜஸ்ட் அவங்க கூட இருக்கும்போதே உங்களை பார்த்தாலே ரொம்ப ஒரு மாதிரி மனசு சந்தோஷமா இருக்கும். பார்த்தாலே இவ்வளோ உங்க ஸ்மைல் நல்லா இருக்கு, இவங்க பழகுறது ரொம்ப நல்லா இருக்கு, உங்க பேசுறது நல்லா இருக்கு, இல்லை அவங்க ஜஸ்ட் அவங்க கூட இருக்கும்போதே நமக்கு ஒரு ஒரு பாசிட்டிவான ஒரு ஆரா நம்மளுக்குள்ள ஃபீல் பண்ண முடியும். ஸோ இது ஜஸ்ட் ஒரு மேஜிக்னு இல்லை, யாரோடையும் எந்த மேஜிக்கும் இல்லை. இட்ஸ் ஜஸ்ட் தட் அளவுக்கு கேரி பண்ணும். ஸோ ஹலோ, நான் பேசுறது கேக்குதா? கேக்குதுங்கம்மா. கொஞ்ச நேரம் ஸ்ட்ரக் ஆயிட்டு இருந்தது, இப்பதான் கேக்குது. ஓகே ஓகே. ஓகே ஓகே, எந்த இடத்துல விட்டேன்னு எனக்கு சரியா தெரியல, எதுல இருந்து கேட்கலன்னு. கேக்குதா நான் பேசுறது? கேக்குதுங்கம்மா, கேக்குது, பேசுங்க. ஓகே. ஓகே. ஸோ நான் என்ன சொல்லிட்டு இருந்தேன்னா, ஜஸ்ட் ஒரு சில மனுஷங்கள் நம்மளோட லைஃப்ல இருக்கும்போது, சில பேர்கிட்ட இருந்து அவங்க கூட இருக்கும்போதே நமக்கு ஒரு நல்ல ஒரு ஃபீலிங் வரும். அவங்க பேச மாட்டோம், அவங்க கூட நம்ம பழக மாட்டோம், ஜஸ்ட் அவங்களோட ப்ரெசன்ஸே, அவங்க நம்ம கூட இருக்கும்போதே நம்ம ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி ஃபீல் பண்ணுவோம் இல்லையா? பட் சில பேர்கிட்ட நம்ம பேச மாட்டோம், அதே மாதிரி பழக மாட்டோம். பட் அவங்க வந்தாலே அவங்கள பார்த்த உடனே ஒரு ஒரு மாதிரி இறுக்கமா ஒரு மனசு இருக்கும், இல்லைன்னா ஒரு மாதிரி ஒரு வித்தியாசமான ஒரு ஃபீலிங் வரும். அது எல்லாமே ஏன்னா அவங்களோட சிந்தனைகளும் அவங்க வேர்ட்ஸும் மட்டும்தான். சில பேர் ரொம்பவே நெகட்டிவா பேசிட்டு இருப்பாங்க, மற்றவங்கள பத்தி காசிப் பண்ணிட்டே இருப்பாங்க, மற்றவங்கள பத்தி இது சரி இவங்க ரொம்ப பேடு இவங்க, அதுக்காக யாரும் பேச மாட்டாங்க இல்லை, நம்ம யாருமே ரொம்ப என்ன சொல்றது, ஒரு ஹையர் லெவல் ஆஃப் கான்சியஸ்னஸ்ல இல்லை, பேசுவோம் இல்லைங்கள. பட் எவ்வளோ அதை கம்மி பண்ணிக்க முடியுமோ அது ரொம்ப பெட்டர். அதாவது அனாவசியமா பேச தேவையில்லை. சில பேர் நடந்த விஷயத்த நம்ம சொல்றது வேற, பட் சம்மந்தமே இல்லாம ஒருத்தரை பத்தி குத்தம் சொல்லிட்டே இருக்கிறது, குறை சொல்லிட்டே இருக்கிறது, இது சரியில்லை அது சரியில்லை, ஒரு மாதிரி பாசிஃபை பண்றது, ஒரு மாதிரி பேசும்போது ஆட்டோமேட்டிக்கா நம்மளை சுத்தி நடக்கிற விஷயமும் நமக்கு பிடிக்காத மாதிரி இருக்கும். நம்மளும் ஒரு மாதிரி என்னடா அது லைஃப் ஒரு மாதிரி டல்லாவே இருக்கே, எதுவுமே சரியா போலியே, எல்லாமே நமக்கு சாதகமா எதுவுமே நடக்க மாட்டேங்குது அப்படிங்கும்போது அந்த டைத்துல நம்ம நினைக்கணும் நம்ம என்ன திங்க் பண்றோம், என்ன நிறைய பேசுறோம் அப்படிங்கிறது. ஸோ ஒரு விஷயம் நமக்கு மாறணும்னா ஃபர்ஸ்ட் நம்ம மாற்ற வேண்டியது நம்ம யூஸ் பண்ற வார்த்தைகள். நம்ம எதை பத்தி எப்படி பேசுறோம், இந்நாள் எப்படி போக போகுது, லைக் நான் சொன்ன மாதிரி இவங்க எப்படி அவங்க அப்படி, சில பேருக்கு நமக்கு பிடிக்காது, இட்ஸ் ஓகே, பட் அவங்கள பத்தி நம்ம பேச வேண்டாம். ஏன்னா ஜென்ரலி சொல்லுவாங்க, ஒருத்தர் யாருக்கு நமக்கு ஒரு நெகட்டிவா ஒருத்தங்க இருக்காங்க, அவங்க பேசும்போது நம்ம அவங்களோட பாவத்தையும் சேர்த்து நம்ம வந்து முழுங்குறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. பேசிக்லி ஸ்கிரிப்சர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, ஸோ ஒருத்தர் அவங்களுக்கு பிடிக்கலங்கும் போது நீங்க அவங்கள பத்தி பேசும்போது நீங்க அவங்களோட எனர்ஜியும் கேரி பண்றீங்க. அவங்க என்னென்னலாம் நினைக்கிறாங்க, பாவம்ங்கிறது நத்திங் பட், கர்மாங்கிறது நத்திங் பட் அவங்க பேசுற விஷயம், அவங்க சிந்திக்கிற விஷயம் இல்லையா? அண்ட் அவங்க என்னென்ன பிஹேவ் பண்றாங்க, என்னென்ன ஆக்ஷன்ஸ் இருக்குங்கிறது மட்டும்தான். ஸோ நம்ம ஒருத்தர் நமக்கு நமக்கு அவங்கள பத்தி பிடிக்கலங்கும் போது எக்ஸ்பீரியன்ஸ் அஃப்கோர்ஸ் நீங்க ஷேர் பண்ணலாம், உங்களுக்கு இப்படி நடந்திருக்கு அப்படி நடந்திருக்கு. பட் ஒரு விஷயத்த நம்ம பேசி முடிச்சுட்டு திருப்பி 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 அதை பத்தியே பேசிட்டு இருக்கும்போது அதான் சொல்லுவாங்க, a person who is really suffering, இங்கிலீஷ்ல ஒரு கோட் இருக்கு, if they talk about a problem for once they are sharing, yeah, if they are talking about their problem for more than once means they are seeking attention. ஸோ ஒரு விஷயத்தை பத்தி நம்ம ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி பேசும்போது ஓகே, நம்ம மனசுல இருக்கிற கஷ்டத்தை ஒருத்தர்கிட்ட சொல்லி பகிரும் போது அந்த மனசு கொஞ்சம் சாந்தமா இருக்கும். ஓகே, ஒருத்தவங்க நம்மள ஊக்குவிப்பாங்க, சரியாயிடும் சொல்லுவாங்க, அது நல்ல விஷயம். பட் நம்ம அதே கம்ப்ளைண்ட்டை எல்லார்ட்டையும் சொல்லிட்டே இருக்கும்போது என்ன ஆகுது, நம்ம ஒரு சொல்யூஷனை தேட மாட்டேங்கிறோம்.
நம்ம வந்து ஒரு அட்டென்ஷன், நம்மள யாராவது பரிதாபம் பண்ண மாட்டாங்களா, நம்மளுக்கு யாராவது ஒரு என்ன சொல்றது, நம்ம அந்த இதுல வந்து நம்மள பத்தி நினைக்க மாட்டாங்களாங்கிறது நம்ம அட்டென்ஷன் சீக்கிங் பிஹேவியர் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் டைம் கூட நம்ம ஒரு விஷயத்த கம்ப்ளைண்ட் பண்ணும்போது நம்ம ஏன் நமக்கு இதுக்கு எனர்ஜி கொடுக்கணும், நம்ம ஏன் இதை பத்தி பேசிட்டே இருக்கணும். சரி, நம்ம லைஃப்ல என்னென்ன பெஸ்டா, ஏன்னா நிறைய பேர் நம்ம லைஃப்ல பெஸ்டா நடக்கிறத பத்தி நிறைய ஷேர் பண்ண மாட்டோம் இல்லையா. அதுவுமே ஒரு பிலீஃப் தான். இப்ப நிறைய பேர் நினைச்சுப்பாங்க, ஐயோ நான் இன்னைக்கு ரொம்ப நிறைய சிரிச்சிட்டேன், கண்டிப்பா நான் அழ போறேன் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவோம் இல்லையா. நிறைய பேர் இது சொல்லியிருப்போம், நான் இன்னைக்கு நிறைய சிரிச்சிட்டேன், இன்னைக்கு ஏதோ கண்டிப்பா கெட்டது நடக்கும்போது நான் அழ போறேன். இதுவுமே ஒரு பிலீஃப். நம்ம பிலீவ் பண்ற மாதிரியே கண்டிப்பா இன்னைக்கு ஏதோ ஒரு இன்சிடென்ட் நடக்கும், நம்ம மனசு கஷ்டப்படுற மாதிரி அது நடக்கும். ஆனா ஏன் நம்ம இப்படி நினைக்க மாட்டேங்கிறோம், நான் இன்னைக்கு ரொம்ப சிரிச்சிருக்கேன், நான் ரொம்ப அதிர்ஷ்டசாலி, எனக்கு இன்னைக்கு சிரிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு, இந்த சிரிப்பு வந்து இன்னும் நிறைய நான் சிரிக்கிற மாதிரி, நிறைய சந்தோஷப்படுற மாதிரி இன்னும் நிறைய நடக்க போகுது, இது ஒரு சைன் எனக்கு அப்படின்னு நம்ம ஏன் நினைக்க மாட்டேங்கிறோம். அப்படின்னு நினைக்கும் போது உண்மையிலேயே அந்த மாதிரி நிறைய நடக்கும். நம்ம எப்போ அதுக்கு வந்து ஒரு பாசிட்டிவான விஷயத்துக்கும் ஒரு நெகட்டிவ் எனர்ஜி கொடுக்குறோமோ எகெயின் நம்ம அதே மாதிரி அட்ராக்ட் பண்றோம். ஸோ எகெயின் அது ஒரு வார்த்தைகள், அது ஒரு சிந்தனைகள். ஆஹா, நான் இன்னைக்கு வந்து அது ஒரு வார்த்தை பார்த்தீங்கன்னா, நான் இன்னைக்கு ரொம்ப சிரிச்சிட்டேன், நீ கண்டிப்பா அதை பெருசா நடக்க போகுது, நான் அழ போறேன், ஏதோ ஒன்று என்ன மனசு கஷ்டப்படுற மாதிரி நடக்க போகுது. ஸோ அந்த மொமெண்ட்டும் உங்களால என்ஜாய் பண்ண முடியல, அந்த ப்ரெசன்ட் மொமெண்ட்டும் என்ஜாய் பண்ண முடியல, ஃபியூச்சரா நடக்க போறதும் வந்து நம்மளை அஃபெக்ட் பண்ண போகுது இல்லையா. ஸோ நம்ம ஒரு பயம் வந்துடுது நமக்கு, ஐயோ இப்படி நடக்க போதும், ஸோ இந்த மொமெண்ட்டும் நான் வேஸ்ட் பண்ண போறீங்க. ஸோ ஃபியருக்கு வந்து ஒரு பியூட்டிஃபுல் அக்ரோனிம் இருக்கு இங்கிலீஷ்ல, அதாவது ஃபால்ஸ் எவிடன்ஸ் அப்பியரிங் ரியல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஃபால்ஸ் எவிடன்ஸ், தப்பான ஒரு விஷயம், அந்த காணல் நீர் சொல்லுவோம் இல்லையா, நம்ம இதுல பார்க்கும்போது ஒரு வெளிச்சம் தெரியும், கிட்ட போய் பார்த்தா அது ஒரு ஜஸ்ட் ஒரு தண்ணி இல்லாத வெளிச்சம்னு. அதே மாதிரிதான் பயமும் சொல்லுவாங்க ஜென்ரலி. ஃபால்ஸ் எவிடன்ஸ் அப்பியரிங் ரியல் போது FEAR இல்லையா. ஸோ ஒரு விஷயத்த நம்ம பயத்தை வந்து உண்மை மாதிரியே நமக்கு அதை நம்ம பிலீவ் பண்ணுவோம். ஜஸ்ட் நம்ம மைண்ட் நமக்கு ஒரு நம்ம பாடியில ஜென்ரலி ஒரு டிஃபென்ஸ் மெக்கானிசம் இருக்கும். நெருப்பு பக்கத்துல போகும்போது இது சுடும் நம்ம பிரெயின் சொல்லும். அதே மாதிரி அது வந்து நமக்கு ஒரு ஹேபிட் ஆயிடுது ஆஃப்டர் பாயிண்ட் ஆஃப் டைம். சில ஃபியர் வந்து எல்லாருக்குமே ஃபியர் இருக்கும், எனக்குமே நிறைய ஃபியர் இருக்கு. பட் அது ஒன் ஃபியர் அட் அ டைம்னு பார்க்கும்போது இந்த ஃபியரை நான் எப்படி ஓவர் கம் பண்றது, இதுல இதெல்லாம் வந்து எனக்கு வந்து காணல் நீர் மாதிரி தெரியுது, இதுல எது உண்மையா இல்லாம இருக்கலாம், அதை நான் உண்மையா நம்ப ஆரம்பிக்கிறேன் அப்படிங்கிற ஒரு சின்ன அனலைசேஷன் நம்மள வச்சு, அந்த CBT காக்னிட்டிவ் பிஹேவியர் தெரப்பி சொன்னீங்க இல்லையா, அதே மாதிரி நம்ம பண்ணும்போது நமக்கு உண்மையிலேயே இது உண்மையா பொய்யாங்கிறது நம்மளால அனலைஸ் பண்ணும்போது நமக்கு புரிய வரும் ஆட்டோமேட்டிக்கா. ஸோ நெக்ஸ்ட் டைம் உங்களுக்கும் ஏதாவது ஃபியர் வரும்போது, எதை பத்தியாவது கவலை வரும்போது, இதுல வர்ஸ்ட் கேஸ் சினாரியோ என்ன நடக்க போகுது, பெஸ்ட் கேஸ் சினாரியோ என்ன நடக்க போகுது அப்படின்னு ஒரு ஜஸ்ட் ஒரு ஜேர்னலிங் பண்றது ரொம்ப நல்ல விஷயம். அதே மாதிரி ரைட்டிங் ஹேபிட்டும் ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. அதுவும் வார்த்தைகள் தான். ஒரு விஷயத்த பத்தி நம்ம எழுத 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 அது உண்மையிலேயே நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஃபார் எக்ஸாம்பிள், சில பேருக்கு வேலையே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, அதாவது ஒரு நம்ம ஜென்ரலா இப்போ நமக்கு ஏதாவது நமக்கு பிடிச்ச கடவுள்கிட்ட கூட எழுதுவோம் பாத்தீங்களா. சில பேர் ஓம் முருகா எழுதுவோம், ஓம் ஸ்ரீ சாய்ராம் எழுதுவோம். இதெல்லாம் ஏன் எழுதுறோம்னா, அந்த நம்ம ஒருத்துக்கு பிலீவ் பண்றோம். ஸோ நான் இப்படி எழுதினா எனக்கு நடக்கும் அப்படிங்கிறது கூட ஒரு பிலீஃப் தான். சயின்டிஃபிக்கா அதுக்கு ப்ரூஃப் இல்லை. அந்த வார்த்தைகளுக்கு நம்ம தான் வந்து உயிர் கொடுக்குறோம், அதுக்கு நம்பிக்கை கொடுக்குறோம் இல்லையா. ஸோ எழுதும்போது அதுக்காக இது எழுதக்கூடாதுன்னு இல்லை, நம்ம எழுதும்போது நம்ம வந்து நல்ல விஷயத்தை பத்தி நினைக்கிறோம், அதனால அது அட்ராக்ட் பண்ண. ஸோ இது எனக்கு எழுதினா இந்த காரியம் எனக்கு வெற்றியாகும், இப்படி பண்ணா நம்ம வேண்டுதல் கூட வைப்போம், எனக்கு இது நடந்தா நான் கடவுள்கிட்ட இப்படி பண்றேன், அதுவும் ஒரு பிலீஃப் தான். சயின்டிபிக்கா இது இல்லை. ஏன்னா நம்ம ஒண்ணு வேண்டிக்கிட்டக்கு அப்புறம் என்ன ஆகுது, நம்ம மைண்ட் வந்து நெகட்டிவா நினைக்கிறத தாண்டி பாசிட்டிவா நினைக்க ஆரம்பிக்கும். ஓகே, நான் வேண்டிக்கிட்டேன், இந்த கடவுள் எனக்கு கண்டிப்பா நடத்தி கொடுத்துருவாரு, எனக்கு இது கண்டிப்பா நடக்கும். இதுவும் வார்த்தைகள், இதுவும் சிந்தனைகள். ஸோ இப்படி நம்ம பேச 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 நம்மளை சுத்தி நடக்கிற விஷயமும் அதே மாதிரி நமக்கு ஏற்ற மாதிரி சாதகமா நடக்க ஆரம்பிக்கும். அதனால உங்களால சிந்திக்க முடியலன்னா அந்த ஒரு 5 நிமிஷம் ஒதுக்கி உங்களுக்கு என்ன வேணுமோ அதை ப்ரெசன்ட் டென்ஸ்ல எழுதுங்க. அதாவது இப்ப நடக்கிற மாதிரி. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு வேலை இல்லை அப்படின்னா, நான் இப்போ ஒரு நல்ல வேலையில இருக்கேன், எனக்கு இதுல நல்ல சம்பளம் கிடைக்குது, இந்த வேலையில நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் அப்படிங்கிறத எழுதிட்டே வாங்க. ஜஸ்ட் அந்த வேர்ட்ஸ்க்கு ஒரு பவர் இருக்கு இல்லையா. ஸோ எழுதிட்டே வரும்போது
நீங்கள் அதை பிலீவ் பண்ண ஆரம்பிப்பீங்க, அதை பற்றி நினைக்க ஆரம்பிப்பீங்க. உங்கள் விஷுவலைசேஷன் வந்து உண்மையிலேயே உங்களுக்கு வேலை கிடைச்ச மாதிரியும் நீங்கள் போகிற மாதிரியும். இதை நான் என் ஸ்டூடெண்ட்ஸ் கூட சொல்வேன். மேத் எனக்கு ரொம்ப கஷ்டமாக போது, மேத் இஸ் மை ஃபேவரட் சப்ஜெக்ட். ஐ எம் கெட்டிங் வண்டர்ஃபுல் மார்க்ஸ். நான் நிறைய மார்க்ஸ் எடுக்கிறேன், எனக்கு மேத்ஸ் ரொம்ப ஃபேவரட்டாக இருக்குது அப்படின்னு நம்ம எழுதும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்ம அதை பற்றின ஒரு நெகட்டிவ் தாட் வந்து பாசிட்டிவாக மாறும். ஜஸ்ட் இது ஒரு டெக்னிக் தானே தவிர பட் இதுக்கும் பவர் இருக்குது இல்லையா? அது ஒரு ஜஸ்ட் இன்னும் ஒரே ஒரு ஸ்டோரியை சொல்லி நான் நிறைவுபடுத்திக்கிறேன். அதாவது ஒரு ஃப்ரான்ஸில் வந்து ஒரு லேடி இருந்தாங்க. இது உண்மையான கதைகள். இது வந்து எந்த புக்கில் இருந்ததுன்னா, ஃப்ளாரன்ஸ் காவல்ஷின் அப்படிங்கிற ஒரு ஃபேமஸ் ஆத்தர் இருக்காங்க. அவங்க நிறைய புக்ஸ் எழுதியிருக்காங்க. த கேம் ஆஃப் லைஃப் அண்ட் ஹவு டு பிளே இட் அப்படின்னு ஒரு புக் இருக்கு. அப்புறம் வந்து த பவர் ஆஃப் ஸ்போக்கன் வேர்ட் அப்படின்னு ஒரு புக். நிறைய புக்ஸ் வந்து அதாவது அஃபர்மேஷன்ஸ் பற்றி நிறைய புக்ஸ் எழுதியிருக்காங்க. அதில் வந்து த பவர் ஆஃப் ஸ்போக்கன் வேர்ட் அப்படிங்கிற ஒரு புக்கில் வந்து ஒரு ஸ்டோரி இருக்கு. என்னன்னா, ஃப்ரான்ஸில் ஒரு லேடி இருந்திருக்காங்க. அவங்க வந்து ஒரு விலை மதிப்புள்ள ஒரு பேனா வாங்கியிருக்காங்க. அது வந்து ஒரு ஸ்கிரிப்சர் மாதிரி, ஒரு மான்யூமெண்ட்னு சொல்லுவோம் இல்லையா, பழங்காலத்து ஒரு விஷயம். அது வந்து இப்போ நிறைய விஷயம் நம்ம 25 பைசா 50 பைசாலாம் பார்க்கறது இல்லை. கொஞ்சம் வருஷம் கழிச்சு அது மான்யூமெண்ட்டாக மாறும், அதுக்கு விலை மதிப்பு ஜாஸ்தி ஆகும். அதே மாதிரி நாமிகே பென். நாமிகேங்கிறது வந்து சைனீஸ் இதில் வந்து ஒரு பென். அதாவது அதுக்கு சைனீஸ் இது பண்ணி அந்த சிங்கம்லாம் போட்டு ரொம்ப பார்க்கறதுக்கு ரொம்ப ஒரு இந்த அலாவுதீன் அற்புத விளக்கு மாதிரி ஒரு பார்க்கறதுக்கு ரொம்ப வித்தியாசமான ஒரு பெண். அதை வந்து அவங்க கலெக்ட் பண்ணி வச்சிருந்தாங்க. ஸோ இவங்களோட ஹாபி வந்து இந்த பென் கலெக்ட் பண்ற ஹாபி. ஸோ அதே மாதிரி நாமிகே பென் அப்படின்னு வந்து ஒன்று வாங்கி வச்சிருந்தாங்க. அப்போ ஒரு நாளைக்கு வந்து திடீர்னு அது தொலைஞ்சு போச்சு. எங்க போச்சு எப்படி போச்சுன்னு தெரியவே இல்லை. அதுக்கு வந்து அவங்க கொஞ்ச நாள் ரொம்ப மனம் உடைஞ்சு போயிருந்தாங்க. அப்போ வந்து ஃப்ளாரன்ஸ் காவல்ஷன், இவங்க வந்து ஃப்ளாரன்ஸ் வந்து ஒரு ஒரு ஸ்பிரிச்சுவலிஸ்ட், அதே மாதிரி ஒரு புக் ஆத்தர். அவங்க கிட்ட இது சொல்ல போகும்போது ஃப்ளாரன்ஸ் வந்து ஒரு டெக்னிக் சொல்லியிருந்தாங்க. தொடர்ந்து கொஞ்ச நாளைக்கு இந்த மைண்டில் இமேஜின் பண்ணுங்க, ஜஸ்ட் இதை கிட்ட சொல்லுங்க. டெய்லி என்ன சொல்லுங்கன்னா, இந்த பென் தொலைஞ்சு போச்சுங்கிறத பண்ணிட்டு எனக்கு இந்த பென் திருப்பி கிடைச்சிடுச்சு, இது அதே பென் இல்லை அதை விட பெட்டரான பெண்ணே எனக்கு கிடைச்சிடுச்சு அப்படிங்கிறது தொடர்ந்து ஒரு 40-45 டேஸ்க்கு சொல்லிட்டே வாங்க. அண்ட் நீங்க அதை பிலீவ் பண்ணோம் ஆல்ரெடி கிடைச்ச மாதிரி. உங்க ரியாலிட்டியில அது இல்லைங்கிறதுக்கான ஒரு கவலையோ இதுவோ இருக்கக்கூடாது. ஒரு 45 டேஸ்க்கு தொடர்ந்து சொல்லுங்க, எனக்கு பிடிச்ச பென் அந்த நாமிகே பென், அந்த வேர்டை சொல்லிட்டு நாமிகே, இந்த நாமிகே பென் எனக்கு கிடைச்சிடுச்சு, அதே மாதிரி இன்ஃபேக்ட் அதை விட பெட்டராகவே எனக்கு கிடைச்சது அப்படிங்கிறது வந்து நீங்க சொல்லிட்டே வாங்க. அண்ட் வித் டிவைன் ரைட், இந்த பிரபஞ்சத்துல எதுவுமே தொலைஞ்சு போச்சுங்கிறது கிடையாது. ஏதோ ஒரு இடத்துல இருக்கு. நிறைய விஷயம் நம்மளும் தொலைச்சிருப்போம், அது ஏதோ ஒரு இடத்துல இருக்கு. கம்ப்ளீட்டா இந்த உலகத்தை விட்டு அழிஞ்சு போல அது இல்லையா? ஏதோ ஒரு விதத்துல ஏதோ ஒரு விஷயம் தொலைச்சிருப்போம், ஆனா அது எங்கேயோ இருக்கு. ஸோ பை டிவைன் ரைட் நத்திங் இஸ் லாஸ்ட். எதுவுமே லூஸ் ஆகல, எப்படியோ எனக்கு அது கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு பிலீஃப் வந்து வச்சுட்டு இந்த அஃபர்மேஷன், அதாவது இந்த ஒரு பாசிட்டிவ் வேர்டை தொடர்ந்து கொஞ்சம் நாளைக்கு சொல்லிட்டு வாங்கன்னு சொல்லிட்டே வந்தாங்க. தென் ஒன் ஈவினிங், ஒரு சாயந்தரம் ஒரு வாக்கிங் போயிட்டு இருக்கும்போது, யூஸ்வலா ரெகுலரா போற இடம் தான் வாக்கிங். அது அவங்க ரொம்ப நாளா அந்த வாக்கிங் போற இடம் தான். ஈவினிங் ஒரு 4 to 5 அந்த மாதிரி. அப்போ போயிட்டு இருக்கும்போது ஒரு ஓரமா ஒரு கடையில வந்து ஒரு ஓல்டு ஸ்கிரிப்சர்ஸ் அப்படின்னு போட்டு ஒரு கடை இருக்கு. இது எப்பவுமே அவங்க போற ரூட்டு தான், எப்பவுமே வாக்கிங் போற ரூட்டு தான். பட் அதை அவங்க கவனிச்சதே இல்லை. இந்த மாதிரி ஓல்டு ஸ்கிரிப்சர்ஸ், அதுவும் அவங்க வீட்டு பக்கத்துல. இது அவங்க சைனால வாங்கிட்டு வந்தது. இப்போ அது பிரான்ஸ்ல அவங்க வீட்டு பக்கத்துலயே ஒரு நாளைக்கு வாக்கிங் போயிட்டு இருக்கும்போது பாக்குறாங்க, ஓல்டு ஸ்கிரிப்சர்ஸ்னு ஒரு கடை இருக்கு. அங்க போய் கேட்கும்போது அவங்க கிட்ட மாதிரி நாமிகே பென் இருக்கா சைனாலேருந்து அப்படின்னு கேட்கும்போது அவங்க கிட்ட அந்த நாமிகே பென் இருந்திருக்கு. இன்ஃபேக்ட் அவங்க எவ்வளவு விலை கொடுத்து அப்ப வாங்கினாங்களோ அதை விட ரொம்ப கம்மியாவே இங்க அவங்க விற்கிறாங்க. அண்ட் ஒண்ணுக்கு பதிலா 5 வகையான பெண் வந்து வாங்கிட்டாங்க. ஸோ அவங்க கிட்ட இருந்தது ஒரு பெண்ணு தான், பட் அந்த பெண்ணை தாண்டி அதுல எவ்வளவு வெரைட்டிஸ் இருக்குமோ அத்தனை விதமான 5 பெண்ணு அவங்களுக்கு அங்க கிடைச்சது. ஸோ இதுல என்னன்னா, இப்போ நம்ம ஒரு விஷயத்துக்கு எனர்ஜி கொடுக்கும் போது திஸ் ஆர் சம்திங் பெட்டர் அப்படிங்கறது நம்ம ஒண்ணு வேண்டிக்கும் போது கூட சம்டைம்ஸ் நமக்கு தோணும், எனக்கு இது நடக்கணும் அப்படிங்கும்போது. ஸோ அதுக்கு பதிலா இதுவோ இல்லை இதை விட பெட்டராவோ நடந்தா ஐ வில் பி தேங்க்ஃபுல். அதே மாதிரி நெவில் கார்டன் அப்படின்னு ஒரு
ஃபேமஸ் ஆத்தர் இருக்காரு. அவரும் வந்து இந்த மாதிரி அஃபர்மேஷன்ஸ், லா ஆஃப் அசம்ஷன், லா ஆஃப் அட்ராக்ஷன் பற்றிலாம் நிறையா பிரபஞ்சமோட இதை பற்றிலாம் பேசுவார். அவரு ஒன்று சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி லூயிஸ் ஹேன்னு இன்னொரு ஆத்தர். லூயிஸ் ஹே வந்து என்ன புக் எழுதியிருக்காங்கன்னா, யூ கேன் ஹீல் யுவர் லைஃப் அப்படின்னு, உங்கள் வாழ்க்கையை நீங்களே குணப்படுத்தலாம் அப்படிங்கிற ஒரு புக்கு. இந்த மாதிரி நிறைய விஷயம் புக்கில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அஃபர்மேஷன்ஸ், அதாவது ஒரு வார்த்தைக்கு எவ்வளோ மரியாதை, எவ்வளோ சக்தி இருக்குங்கிறது வந்து நிறைய ஸ்டோரிஸ் மூலமாக, ஆக்சுவலி நிறைய ஸ்டோரி தெரியும், பட் செஷன் ரொம்ப இதுவாக போனால ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஸ்டோரி மட்டும் உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன். ஸோ எப்போ உங்களுக்கு டைம் கிடைக்குமோ இந்த புக்ஸ் எல்லாம் வாங்கி கொஞ்சம் படிச்சிங்கன்னா உங்களோட வார்த்தைகளோட மதிப்பை இன்னுமே நீங்கள் உணர முடியும். இந்த 1 hour செஷனில் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் கவர் பண்ணியிருக்கேன். ஸோ எப்போ உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்குதோ இந்த புக்ஸ் பார்த்து நீங்கள் படித்து பாருங்கள். வார்த்தைகளுக்கான மதிப்பும் அண்ட் நீங்கள் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு புக்கில், உங்களுக்கு சம்டைம்ஸ் நமக்கு தோணும் இல்லையா, நான் என்ன கடவுள்கிட்ட வேண்டிக்கிறது, எப்படி வேண்டிக்கிறதுனே தெரியலையே, என்ன ப்ரேயர் மாதிரி வைக்கலாம், எது இப்போ எனக்கு வேணும், நிறைய விஷயம் நமக்கு வேணும். எனக்கு ஒரு கார் வேணும், எனக்கு ஒரு வீடு வேணும், எனக்கு ஒரு வேலை வேணும், எனக்கு இதில் வின் பண்ணோம் மாதிரி ஒரு லிஸ்ட் நமக்கு நிறையா இருக்கும் இல்லையா. எது எனக்கு ஃபர்ஸ்ட் நான் கேட்கணுங்கிறது நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ அப்போ அவங்க சொன்னாங்க, நீங்கள் எதுவுமே கேட்க வேணாம், ஜஸ்ட் போய் தேங்க்யூ ஃபார் எவ்ரிதிங் அப்படிங்க. இஃப் தேங்க்யூ வாஸ் த ஒன்லி ப்ரேயர் யூ எவர் செட், தட் வுட் பி இனஃப் அப்படிங்கிற மாதிரி அழகாக எழுதினாங்க. ஒரு நன்றிங்கிற ஒரே ஒரு ப்ரேயர் தான் இருக்கிறதுலே மிகப்பெரிய ஒரு பவர்ஃபுல்லான ப்ரேயர். நீ எது வேணாலும், எது உங்களுக்கு பெஸ்ட்டோ அது அப்போ உங்களுக்கு கிடைக்கும். ஸோ எனக்கு இது வேணும், அது வேணும், எனக்கு இது ஃபர்ஸ்ட் நடத்தி கொடு, அது ஃபர்ஸ்ட் நடத்தி கொடு அப்படின்னு கேட்கறதுக்கு பதிலாக ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ், எல்லாமே எனக்கு நடத்தி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி அப்படிங்கிற ஒரே ஒரு ப்ரேயர் வச்சுட்டா மட்டும் நமக்கு எது பெஸ்ட்டோ அது ஃபர்ஸ்ட் நடக்கும். ஸோ அதே மாதிரி நீங்களும் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நைட் தூங்க போகிறதுக்கு முன்னாடி எஸ்பெஷலி ஒரு நல்ல வார்த்தைகள் சொல்லி தூங்குங்க. இந்நாளுக்கு எனக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி, நாளைக்கு இன்னும் பெஸ்ட் டேவாக எனக்கு இருக்க போது, ஐ எம் ஸோ கிரேட்ஃபுல், ரொம்ப தேங்க்ஸ் அப்படிங்கிற ஒரு சின்ன வார்த்தை சொல்லும்போது நம்ம மைண்டு, சப்கான்ஷியஸ் மைண்ட் வந்து நம்ம தூங்கும்போது ரொம்ப நல்லா வேலை செய்யும். அதனால தான் நம்ம கனவுகள் பார்க்குறோம், நிறைய விஷயங்கள். அதனால தான் படிக்கிறதுக்கு முன்னாடி கூட ஸ்டூடெண்ட்ஸ்ட்டு சொல்லுவாங்க இல்லைங்களா, உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஏதாவது விஷயம் இருக்குன்னா தூங்க போகிறதுக்கு முன்னாடி படிச்சுட்டு தூங்கு அப்படின்னா அடுத்த நாள் நல்லா ஞாபகம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. நிறைய விஷயம் நம்மளும் கேள்விப்பட்டிருப்போம். அது ஏன்னா நம்ம சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு அவ்வளோ பவர் இருக்குது. அது ஒரு ஸ்பாஞ்ச் மாதிரி, ஈரத்தை எப்படி அப்சர்வ் பண்ணுமோ நம்ம சொல்கிற விஷயம், பார்க்குற விஷயம் எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணும். ஸோ நம்ம கடைசியாக முடிக்கிற நாள் வந்து ஐயோ நாளைக்கு எனக்கு இவ்வளோலாம் இருக்கே, இதை நான் எப்படி முடிக்க போகிறேனோ, அது என்ன நடக்க போதோ அப்படிங்க நினைக்கிறதுக்கு பதிலாக எல்லாமே எனக்கு நல்லதாக நடந்தது, ரொம்ப தேங்க்ஸ், நாளைக்கு இதை விட எல்லாமே சிறப்பாக நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு படுக்கும்போது மைண்ட் வந்து பிலீவ் பண்ண ஆரம்பிச்சிடும் இல்லையா. ஸோ அது மாதிரி நீங்களும் எவ்ரிடே ஒரு ப்ராக்டிஸாக உங்களுக்கு நீங்களே ப்ராமிஸ் பண்ணிட்டு, நான் உடனே பாசிட்டிவாக, சில டாக்ஸிக் பாசிட்டிவிட்டின்னு ஒன்று இருக்குது, அதுவும் நான் சொல்லிடுறேன். டாக்ஸிக் பாசிட்டிவிட்டி அப்படின்னா ஒரு விஷயம் ரொம்ப கெடுதலாக நடந்துட்டு இருக்கும், அந்த நேரத்தில் நான் வந்து ரொம்ப பாசிட்டிவாக தான் நினைக்கணும், இதை பற்றி நான் வந்து நெகட்டிவாக நினைக்கக்கூடாது அப்படிங்கிறதே இல்லை. ஒரு நெகட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு நடக்கும்போது நெகட்டிவாக தான் நினைப்போம். ஒரு பாசிட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸை பட் எப்போ நம்ம மைண்டு ஃப்ரீயாக இருக்கோ அந்த நிமிஷத்துல அதுக்கு நம்ம ஒரு எனர்ஜி கொடுக்கணும். ஓகே இது எல்லாமே சரியாயிடும். நம்ம கவலைக்கு எனர்ஜி கொடுக்கறதுக்கு பதிலாக ஒரு 2 minutes இது எனக்கு சரியாயிடும், நான் நம்புறேன், எனக்கு எல்லாமே நல்லதுதான் நடக்கும் அப்படிங்கிறது டெய்லி ஒரு மந்திரம் மாதிரி ஒரு 2 minutes அதுக்கு ஒதுக்கினா போதும். 2 to 5 minutes. அதுக்காக நீங்க நெகட்டிவாவே நினைக்க கூடாது, எதை பத்தியும் கவலைப்படக்கூடாதுன்னு இல்லை. நம்ம நேச்சுரல் டெண்டன்சி கவலைப்படுவோம், சம்டைம்ஸ் இந்த ஸ்ட்ரெஸ்ஸும் நல்லது. ஸோ நம்ம இன்னும் கூட பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணுவோம், நிறையா விஷயங்கள் பண்ணுவோம் இல்லையா. இட்ஸ் ஓகே, சம்டைம்ஸ் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கிறது எல்லாமே பரவாயில்ல. பட் கம்ப்ளைண்ட்டுக்கு நம்ம நிறைய எனர்ஜி கொடுக்கறதுக்கு ஒரு 5 நிமிஷம் எவ்ரிடே நல்ல விஷயமும் நடக்குது, நல்ல விஷயம் நடக்க போகுது அப்படிங்கிறதுக்கு வந்து நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தோம்னா அதுவும் நம்மளுக்கு ஒரு ஹேபிட் ஆகிடும். எப்படி காலையில் எழுந்த உடனே நம்ம பல் தேய்க்கிறது, போய் குளிக்கிறது, ரெடி ஆகுதுங்கிறது ஒரு ஹேபிட்டோ, ஒரு நாளைக்கு 5 நிமிஷம் வந்து நான் நல்ல விஷயத்துக்கு நன்றி சொல்வேன், நல்ல விஷயம் நடக்க போகுதுங்கிறது எனக்குள்ள நான் பேசிப்பேன் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு ஒரு ஹேபிட்டா, உங்களோட ஒரு எவ்ரிடே ரொட்டீனா வச்சுட்டீங்கன்னா அது உங்களுக்கு நிறைய மாற்றங்கள் லைஃப்ல கொண்டு வரும். ஸோ எதுக்குமே வந்து நீங்க தகுதியா இருக்கணும்னு அவசியம் இல்லை, இதுக்கு வந்து எனக்கு நடக்குமா அப்படிங்கிறது அவசியம் இல்லை, எதுக்குமே அவசியமே இல்லை. ஸோ ஒரு நம்ம ரஜினிகாந்த் சார் கண்டக்டரா இருந்தால் அவர் சூப்பர் ஸ்டார் ஆக முடியும்னா நம்மளாலையும் முடியும். ஜஸ்ட் அவர் நம்மள நம்பினார், என்னால் இது நடக்கும், இது என்னால் முடியும்
அவ்வளவுதான். ஸோ நம்ம இதுக்கு தகுதியானவனா, இது நமக்கு நடக்கிறதா, நடக்கக்கூடிய விஷயமா அப்படின்னு வந்து நம்ம செகண்ட் கெஸ்ஸிங்கே பண்ண வேண்டாம். நம்ம எல்லாருமே சமம் தான். நம்ம எதை பத்தி நம்ம யூஸ் பண்றோமோ அதே மாதிரி நம்ம அட்ராக்ட் பண்ண போறோம். ஸோ நெக்ஸ்ட் டைம் இது எனக்கு நடக்கிறதுக்கு நான் தகுதியானவளா, எனக்கு இது கிடைக்குமா நடக்காதா அப்படின்னு நினைக்கிறதுக்கு பதிலாக எனக்கு கிடைச்சா நான் ரொம்ப தேங்க்ஃபுல்லா இருப்பேன். எனக்கு இது நடக்கும், இது இல்லைன்னா இதை விட பெட்டராகவே நடக்கும் அப்படின்னு நினைக்கும் போது நீங்க எதிர்பாராத விஷயங்கள் கூட நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ எப்பவுமே உங்களை நீங்களே டவுட் பண்ணிக்காதீங்க. உங்களால முடியும் அப்படிங்கிறது நம்புங்க. எப்பயாவது முடியாதுன்னு கூட தோணும், பரவாயில்ல, எல்லாருக்குமே தோன்ற ஒரு விஷயம். பட் நம்ம எதுக்கு எனர்ஜி கொடுக்குறோம் அப்படிங்கிறத கொஞ்சம் கவனிச்சுட்டு எவ்ரிடே இன்னிலேருந்து உங்களுக்கு லைஃப்ல எது மாறணுமோ அதை பத்தி பேச ஆரம்பிங்க. ஐ வில் பி கான்ஃபிடென்ட்க்கு பதிலாக ஐ எம் கான்ஃபிடென்ட் அப்படிங்கிறது தான் சொல்ல ஆரம்பிக்கணும், விச் இஸ் ஆல்ரெடி தேர் இன் யுவர் லைஃப். ஆல்ரெடி உங்க நடந்துட்டு இருக்கு அப்படின்னா நீங்க அதை பத்தி எப்படி பேசுவீங்க? அதுக்கு இல்லைங்கிற இதை தாட் உங்க மைண்டு கொடுக்க மாட்டீங்க இல்லையா? ஐ வில் பி கான்ஃபிடென்ட் அப்படின்னு சொல்லும்போது உங்க மைண்ட் என்ன சொல்லும்? இப்போ நான் கான்ஃபிடென்ட்டா இல்லை, இப்போ நான் ஸ்ட்ராங்கா இல்லைன்னு சொல்லும். அதுக்கு பதிலாக ஐ ஆம் கான்ஃபிடென்ட், ஐ ஆம் பிகமிங் கான்ஃபிடென்ட், இட்ஸ் ஈவன் பெட்டர், நான் கான்ஃபிடென்ட்டா ஆயிட்டு வரேன் அப்படி சொல்லும் போதுதான் உங்களை சுத்தி அதே விஷயம் நடக்கும். சில பேருக்கு அந்த பயம் இருக்கும் இல்லையா? ஸோ ஆல்ரெடி சொல்ற மாதிரி தான் இந்த அஃபர்மேஷன்ஸ். இப்போ எங்க ஸ்கூல்ல கூட இந்த ப்ராக்டிஸ் நாங்கள் ஆரம்பிச்சிருக்கோம். இன்ஃபேக்ட் இந்த அசம்பிளி பீரியட்னு ஒன்று நடக்கும். ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சொல்லும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. நிறைய விஷயம் ஐ எம் கான்ஃபிடென்ட், ஐ எம் பிகமிங் ஸ்ட்ராங்கர், இந்த மாதிரி நான் வந்து சக்ஸஸ்ஃபுல் ஆகிறேன், இந்த மாதிரி பேச 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 ஆட்டோமேட்டிக்கா நமக்கு அந்த விஷயம் நம்ம சுற்றி நடக்கிறத நம்ம அப்சர்வ் பண்ணுவோம். ஸோ நீங்களும் இனிமேலேருந்து உங்களுக்கு என்ன நடக்கணுமோ அது ஆல்ரெடி இருக்கிற மாதிரி பேச ஆரம்பிங்க. இது நடக்க போகுதுங்கிற மாதிரி இல்லை, ஆல்ரெடி நடக்குது. எனக்கு இப்போ ஒரு வேலை வேணும்னா கூட ஐ எம் கோயிங் டு கெட் அ ஜாப், எனக்கு ஒரு வேலை கிடைக்க போகுது அப்படின்னு சொல்ல வேணாம். விச் மீன்ஸ் உங்களுக்கு இப்போ வேலை இல்லைங்கிறது உங்களுக்கு மைண்டுக்கு புரியுது. இன்ஸ்டெட் என்ன சொன்னா, நான் இப்போ ஒரு நல்ல வேலையில இருக்கேன், ரொம்ப நன்றி, அவ்வளோதான். இது சொல்லும் போது ஆட்டோமேட்டிக்காக ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும். ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஒன்று ட்ரை பண்ணணும்னு தோணும். ஒரு மைண்டில் ஒரு இது பண்ணி இப்போ நம்மளை சுற்றி இருக்கிறது எல்லாமே ஒரு இமேஜினேஷன் தானே. எனக்கு பின்னாடி இருக்கிற ஒரு கர்டன், நான் போட்டுட்டு இருக்கிற உடை எல்லாமே யாரோ என்னைக்கோ இதை பற்றியோ நினச்சிருக்காங்க. அந்த நினைப்பு, அந்த விஜுவலைசேஷன் தான் இப்போ அது உண்மையாக இருக்குது. ஸோ அதுக்கு நம்ம உயிரும் அதுக்கு நம்பிக்கையும் கொடுக்கும்போது அது வந்து ரியாலிட்டியில் அப்பியர் ஆகும். அதே மாதிரி உங்களுக்கும் அந்த நீங்கள் பேசுகிற வார்த்தைகளில் அந்த உயிரும் அந்த நம்பிக்கையும் கொடுக்கும்போது உங்களை சுற்றியும் நிறைய விஷயம் மாறும். ஸோ இதோட நான் முடிச்சுக்கிறேன். ஸோ ரொம்ப தேங்க்ஸ் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு. அண்ட் உங்க கூட பேசும்போது எனக்கும் ரொம்ப சந்தோஷம். அது ஆல்தோ உங்களோட இன்ட்ராக்ட் பண்ண முடியல, பட் ஸ்டில் எனக்கு உங்களோட ரெஸ்பான்ஸ் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸோ வித் தட் ஹாப்பி அஃபர்மிங் அண்ட் I wish you all a very ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லான அண்ட் ரொம்ப பாசிட்டிவான ஒரு லைஃப் நான் விஷ் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் மேம். தேங்க்யூ மேம். ரொம்ப சூப்பர்பான செஷன். அண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு லைவ்லியா இருந்தது, ஒரு லைவ் செஷனாகவும் இருந்தது. ஸோ எவ்வளோ அஃபர்மேஷன்ஸ் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் அந்த பாசிட்டிவாக வந்துட்டு நிறைய சொல்லியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் மேம். ஸோ இந்த மாதிரி நிறைய பாசிட்டிவா எங்களுக்கு வந்து ஒரு வைப்ஸ் கிடைச்சிருக்கு. ஸோ கண்டிப்பா இனிமேல் எல்லாமே திங்க் பண்றது எல்லாமே பாசிட்டிவ் நீங்க சொன்ன மாதிரி. தேங்க்யூ ஸோ மச். பாசிட்டிவா எல்லாமே வந்து கிடைக்குது. ஸோ அதுக்காக நாங்க இன்னைக்கு நிறைய அதை லேர்ன் பண்ணிக்கிட்டோம். பிளஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லான செஷனாகவும் இருந்தது. ஸோ தேங்க்யூ மேம். வேற யாருக்காவது அஃபர்மேஷன்ஸ் ரிலேட்டடா டவுட்ஸ் இருந்தா கேட்கலாம். ஓகே ஓகே. தேங்க்யூ மேம். தேங்க்யூ ஸோ மச் மேம். ஹலோ. பாசிட்டிவ் அஃபர்மேஷன்ங்கிறது இந்த குறிப்பிட்ட டயத்துல தான் ஒர்க் ஆகுங்கிறா இல்ல நம்ம எப்பனாலும் அதை சொல்லலாமா மேம்? எப்போ வேணா சொல்லலாம். அதுக்கு டைம் காலம் எதுவுமே கிடையாது. இன்ஃபேக்ட் வந்து டைமுங்கிறது ஒரு இல்யூஷன்னு சொல்லுவாங்க இல்லையா? டைம் இஸ் அன் இல்யூஷன். ஸோ எல்லாமே வந்து எப்போ உங்களுக்கு தோணுதோ, எப்போ பேசணும்னு நினைக்கிறீங்களோ எப்போ வேணா பேசலாம். காலையில, மத்தியானம், ஈவன் சாப்பிடும்போது கூட இந்த விஷயத்துல எனக்கு ஒன்று தோணுது. நம்ம சில விஷயம் சாப்பிடும்போது சொல்லுவோம் இல்லையா, ஐயோ இதை நான் சாப்பிட்றேனே, இது எனக்கு உடம்புல என்ன ஆக போதோன்னு. அதுக்கு முன்னாடி இந்த ஃபுட், இந்த சாப்பாடு நம்ம ஒரு ஜங்க் கூட சாப்பிடுவோம். சொல்லும் போது இந்த ஃபுட் எனக்கு உடம்புல நல்லதுதான் செய்யும், இது எனக்கு எந்த விதத்துலயும் வந்து என்ன பாதிக்காது அப்படின்னு ஒருத்தர் நம்பும் போது அந்த ஃபுட் அவங்களுக்கு என்னைக்குமே எதுவுமே ஆகாது. ஸோ நீங்க எப்போ வேணா சொல்லலாம். சாப்பிடும்போது, குடிக்கும் போது, குளிக்கும் போது, எப்போ வேணா சொல்லலாம். டைமே இல்லை.
தேங்க்யூ மேம், தேங்க்யூ. தேங்க்யூ மேம். காம்படிஷன் நிறைஞ்ச வேற இந்த உலகத்துல, ஹலோ பேசுங்க. மேம், சொல்லுங்க. காம்படிஷன் நிறைஞ்ச இந்த உலகத்துல எப்பவுமே பாசிட்டிவா இருக்கிறது எப்படி மேம்? இருக்கிறது ஒரு சீட்டு தான் இருக்கு, அதுக்கு 1,00,000 பேர் போட்டி போடுறாங்க, அது ஒரு ஆளுக்கு தான் கிடைக்க போகுது. ஆனா பாசிட்டிவா நாம எப்படி மேம் அதை நான் அச்சீவ் சொன்ன பண்றது? மாதிரி கரெக்ட், எனக்கு புரியுது. ஸோ அதுக்கு வந்து நம்ம என்ன ப்ராப்ளம் நமக்கு நடக்குதுன்னா, நம்ம எல்லாத்துக்கும் ஒரு டைம் ஃப்ரேம் ஃபிக்ஸ் பண்ணிடுறோம். எனக்கு இந்த நாளுக்குள்ள இது நடந்தே ஆகணும், இந்த ஏஜுக்குள்ள இது நடந்தே ஆகணும். இப்போ ஜேகே ரவுலிங் நமக்கு தெரியும், ஹாரி பாட்டர் எழுதினவங்க. அவங்க வந்து எவ்வளோ ஃபெயிலியர்ஸ் பார்த்துட்டாங்க. அவங்க அதாவது ரொம்ப சின்ன வயசுலேருந்து அந்த ஹாரி பாட்டருங்கிற கதையை எழுதிட்டே வராங்க. பார்க்க 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 வருஷம் ஃபெயிலியர் தான். யாருமே அவங்க புக்கை பப்ளிஷ் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாங்க, எல்லாமே சொல்லிட்டாங்க. அவங்களோட 54வது வயசுல தான் அந்த புக்கு பப்ளிஷ் ஆகி அது இப்போ ஒரு படமா ரிலீஸ் ஆகி மொத்தம் உலகத்துக்கே தெரியுது. ஸோ நம்ம ப்ராப்ளம் என்னன்னா, நம்ம வந்து ஒரு விஷயத்துக்கு டைம் ஃபிக்ஸ் பண்ணிடுறோம். நான் 30 வயசுக்குள்ளே அதை அச்சீவ் பண்ணலன்னா நான் ஒரு ஃபெயிலியர், எனக்கு இந்த விஷயத்துக்குள்ளே நடக்கலன்னா அது ஃபெயிலியர், நம்ம கிவ் அப் பண்ணிடுறோம். எப்போ நம்மளால ஸோ இப்ப நீங்க அதுதான் அந்த 12th பிரபஞ்ச எக்ஸாம் எழுதுறீங்க, அந்த எக்ஸாம் அந்த இயர்ல பாஸ் பண்ணலன்னா உங்களால, இப்ப 12th எக்ஸாமினேஷன் எழுதுறீங்க, அந்த இயர்ல தான் நீங்க பாஸ் பண்ணணும். நான் 54வது வயசுல 12th எக்ஸாம் எப்படி மேம் எழுத முடியும்? எனக்கு புரியுது. ஸோ அந்த விஷயத்துல இப்போ உங்க டைம் ஃப்ரேம்ல நடக்கும்போது நம்ம அதை பத்தின சிந்தனைகள் எப்படி இருக்குங்கிறத ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கணும். ஸோ நான் இப்போ சொன்ன எக்ஸாம்பிள் வந்து ஜென்ரலான ஒரு லைஃப் அச்சீவ்மெண்ட். இப்போ அந்த பையனுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் 10th எக்ஸாம் அஃப்கோர்ஸ் பாஸ் பண்ணி தான் ஆகணும். கண்டிப்பா பாஸ் பண்ண முடியுங்கிற நம்பிக்கையோட அவனோட ஹார்ட் ஒர்க்கும் போடணும் இல்லைங்களா? உங்களோட எஃபர்ட்டும் முக்கியம். ஸோ நம்ம எதுக்குமே டாப் 10ங்கிறது உண்மையா இப்ப தப்பான வார்த்தையா இருக்குது மேம். யூ மஸ்ட் பி நம்பர் 1. இதுதான் இன்னைக்கு வந்து தாரக மந்திரமா இருக்கு. எதுலயுமே நீங்க நம்பர், ஆனா இருக்கிறது ஒரு இடம் தான், ஆனா அதுக்கு போட்டிகள் அதிகமா இருக்கே. கண்டிப்பா அந்த போட்டிங்கிறது வந்து போட்டி இருக்கவே இருக்கு. எல்லா விஷயத்துலயுமே லைஃப்ல போட்டி இருக்கு. அண்ட் மனுஷங்கள்கிட்ட மட்டும் போட்டி இல்ல, ஒரு மிருகங்களுக்கும் இருக்கு, ஒரு பிளான்ஸ்க்கும் இருக்கு. போட்டிங்கிறது நல்ல விஷயம். ஆனா அது ஹெல்தியான போட்டியா சில பேர் பார்ப்பாங்க, சில பேர் அன்ஹெல்தியான போட்டியா பார்ப்பாங்க. யாரு அன்ஹெல்தியான ஒரு காம்படிஷனா பாக்குறாங்களோ அவங்க தான் இந்த டிப்ரெஷன், இந்த டைம் ஃப்ரேம். ஸோ நீங்க இப்ப இன்னொரு ப்ரீவியஸ் கொஸ்டினுக்கு நான் ஆன்சர் பண்றேன். இப்போ 10th ஸ்டாண்டர்டு கண்டிப்பா பாஸ் ஆகணும்னா கண்டிப்பா பாஸ் ஆகலாம். பட் அவனோட லைஃப் அதுல முடியறது கிடையாது. ஸோ இப்போ எடிசனும் நான் சொல்றேன், எவ்வளவு பேர் சொல்றேன் அவரும் 10th ஃபெயில் தான், சச்சின் டெண்டுல்கர் 10th ஃபெயில் தான். அதுக்காக அவரோட லைஃப் முடியுதுன்னு இல்லை. அந்த அவருக்கு அந்த பையனுக்கோ அந்த பொண்ணுக்கோ என்ன லைஃப்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கோ, இதோட என் லைஃப்ல முடியுது அப்படின்னு நினைக்காம அவரோட பேஷன், அவரோட இன்ட்ரெஸ்ட் என்னங்கிறத பார்த்துட்டு அதுக்கான அவகாசம் கொடுக்கணும். இப்போ லைஃப்ல 10th ஃபெயில் ஆகவே மாட்டாங்கங்கிறது இல்லை, நிறைய பேர் ஆறாங்க, அதுக்காக அவங்க சாதிக்கலங்கிறதும் இல்லை இல்லையா? ஸோ அவங்களுக்கு அந்த நேரத்துல என்ன முடியுமோ அவங்க பெஸ்ட் அவங்க கொடுக்கணும். அந்த சிந்தனைகளை மாத்துறதுக்கு தான் இந்த அஃபர்மேஷன்ஸ். ஸோ ஒருத்தர் உங்ககிட்ட அவனால முடியாது முடியாது முடியாதுன்னு சொல்ல சொல்ல நம்ம அதை பிலீவ் பண்ண ஆரம்பிச்சிடும். நமக்குள்ள என்னால் அது முடியும், நான் பாஸ் பண்ணுவேன், இது எனக்கு நடக்கும். அதனால தான் இந்த அஃபர்மேஷன்ஸ். ஐ வில் பாஸ் 10th ஸ்டாண்டர்ட் வித் கிரேட் மார்க்ஸ். இது நம்ம சொல்லிட்டே இருக்கும்போது என்ன ஆகும், கண்டிப்பா நடக்கும். நம்ம அதுக்கேற்ற மாதிரியான ஆக்ஷன்ஸும் நமக்கு அதே மாதிரி இருக்கும், சிந்தனைகளும் அதே மாதிரி இருக்கும். ஸோ எதுவுமே முடியாது, நம்பர் 1 ஒரே ஒரு சீட் தாங்கிறது கிடையாது. நிறைய வாய்ப்புகள் இருக்கு, நிறைய. அதுவும் இந்த ஏஐ ஜென்ரேஷன் இதுல வாய்ப்பு, நம்ம எப்பவுமே நம்ம வாய்ப்பை தேடி போகணுங்கிற அவசியமே இல்லை. நம்ம வேலையை நம்ம பார்த்துட்டு இருந்தா வாய்ப்பு தானாவே வரும். ஸோ நமக்கு நம்ம உண்மையா இருக்கணும், அவ்வளவுதான். நம்ம விஷயத்த நம்மளால முடிஞ்ச அளவுக்கு பண்ணணும். எப்படி நடக்குதோ, ஸோ நம்மளும் ஒருத்தர் ஒரு விஷயத்த டிஃபைன் பண்ணிடுறோம், நான் இதை அச்சீவ் பண்ணாதான் நான் வந்து சக்சஸ்ஃபுல் பர்சன், இது பண்ணாதான் அப்படின்னு இல்லை. இதை விட பெட்டராகவே நிறைய விஷயம் நடக்குது. நிறைய விஷயம் உங்களுக்கு எதிர்பாராமலே. ஃபார் எக்ஸாம்பிள், நானும் பிகாம் பண்ணேன். எனக்கு வந்து பிகாம் சுத்தமாக பிடிக்கவே இல்லை. என்ன இது பிகாம் பண்ணிட்டு எனக்கு அக்கௌண்ட்ஸ், ஏன்னா எனக்கு வந்து இந்த மாதிரி கிரியேட்டிவ் சைட் லைக் டான்ஸ், ஆர்ட், இது மாதிரி ரொம்ப பிடிக்கும், மியூசிக் பிடிக்கும். இந்த மாதிரி இருக்கும்போது எனக்கு பிகாம் சிஏன்னு படிக்கும்போது எல்லாரும் சொன்னாங்கன்னு நான் எடுத்தேன். அண்ட் நான் ஒரு கட்டத்துல நினைச்சேன், எல்லாரும் என்ன சுத்திக்கு எல்லாரும் வேலைக்கு போறாங்க, எல்லாரும் இந்த ஆப்டிடியூட் டெஸ்ட் கிளியர் பண்ணி பிளேஸ்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது காலேஜ்ல, எல்லாரும் போறாங்க, எனக்கு நடக்கவே இல்லை. பட் எனக்கு மனசுக்குள்ள தோணும், இந்த பிகாம் நான் பண்ண போறது இல்லை. பட் ஏதோ ஒன்று தோணுச்சு, ஏதோ ஒரு கால், எனக்கு பிடிச்ச விஷயம் பண்ணணும், ஏதோ ஒரு துறை வந்து நான் பண்ணணும், அது வந்து மக்களோட இன்டராக்ட் பண்ற மாதிரி இருக்கணும். அது அப்போ எனக்கு சைக்காலஜி பத்தி ஐடியா கூட கிடையாது.
யாரு என்ன பண்றாங்கன்னு சுத்தமா தெரியாது. பட் ஏதோ ஒரு விஷயத்த என் மனசு சொல்லிட்டே இருந்தது, எனக்கு இந்த பிகாம் பண்ண வேண்டாம், எனக்கு வேற ஏதோ விஷயம் பண்ணணும், வேர் ஐ வாண்ட் டு கிரியேட் இம்பாக்ட் அமாங் பீப்புள். அப்படிங்கும்போது நான் ஒரு ஃப்ரெண்டை சந்திச்சேன். அது எப்படியோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டி நடந்தது. அவன் சைக்காலஜி பண்ணாங்க. அந்த விஷயத்துல எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி கிடைச்சதுன்னா, எந்த வருஷமுமே அதாவது இந்த சைக்காலஜிங்கிற கோர்ஸ் வந்து நீங்க பிஎஸ்சி சைக்காலஜி பண்ணலன்னா எம்எஸ்சி சைக்காலஜி கொடுக்க மாட்டாங்க. பட் அந்த வருஷம் மட்டும் எனக்கு ஏதோ ஒரு லக்ல எந்த ஸ்ட்ரீம் யார் எடுத்திருந்தா கூட இந்த சைக்காலஜி கோர்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது ஓப்பன் பண்ணாங்க. நான் சைக்காலஜி பண்ணேன். அண்ட் அதுல நிறைய கோர்சஸ் பண்ணி 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 இப்படி பண்ணேன். ஸோ வாய்ப்புகள் நம்ம தான் நினைச்சிட்டு இருக்கோம் வாய்ப்பு இல்லைன்னு, பட் வாய்ப்பு எப்பவுமே இருக்கு. அது நம்மள தேடி வரும். நம்ம ஜஸ்ட் அந்த ஒரு ஃபெய்த் வேணும், அந்த அஃபர்ம் பண்ணிட்டே இருந்தா கண்டிப்பா அந்த வாய்ப்பு வரும். மேம் எதுவுமே அதுவும் அமையணுமா இல்ல நாமளா அமைச்சுக்கணுமா? உங்களுக்கு அமைச்சுக்க முடியும் அந்த இடத்துல அப்படின்னா நீங்க அமைச்சுக்கலாம். பட் உங்களுக்கு எந்த சோர்ஸுமே இல்லை, இது எப்படி நடக்க போதோ தெரியல அப்படின்னா நீங்க அதை பத்தி கவலைப்பட வேண்டாம். அதுதான் இது. இன்னொரு பாலோ கோயிலோன்னு ஒரு புக்ல வந்து எழுதியிருக்காரு, இஃப் யூ ரியலி வாண்ட் சம்திங் டு ஹேப்பன் த என்டையர் யூனிவர்ஸ் வில் கான்ஸ்பயர் டு மேக் இட் ஹேப்பன். அதாவது ஒரு ஆல்கமிஸ்ட்னு ஒரு புக். அதுல எப்படின்னா சில விஷயம் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு இல்லான்னு நமக்கு தெரியாது. ஏன்னா நமக்கு அதை பத்தி நான் ஐடியாவே இல்லை. இப்போ எனக்கு சொன்ன மாதிரி எனக்கு சைக்காலஜினா என்னன்னே தெரியாது. எப்படி இது எனக்கு சைக்காலஜி பத்தி ஒரு நாலேஜ் ஒரு ஐடியாவுமே இல்லை. சில விஷயம் யாராவது உங்களுக்கு சொல்லுவாங்க, ஏதாவது பண்ணுவாங்க, உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி வரும். இப்போ உங்களுக்கு ஒரு பப்ளிக் ஸ்பீக்கரா ஆகணும்னு ஒரு ஆசை இருக்குன்னா, இப்போ நீங்க நிறைய உங்களுக்குள்ள ஆப்பர்ச்சுனிட்டி வரும். ஒரு பேச்சு போட்டி வருதோ இப்படி வருதோ, நீங்க அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை எடுத்துக்கணும். பட் உங்களுக்கு பேசுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியே இல்லைங்கும் போது நீங்களா அதை தேடி போக முடியாது. ஆனா உங்களை தேடி எப்பயாவது அது வரும். அதுதான் அது பிரபஞ்சத்தோட சக்தியே. அதுதான் ஒரு விஷயத்தை பத்தி நம்ம நினைக்க 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 அந்த ஆப்பர்ச்சுனிட்டி தானா வரும். அது வரும்போது நம்ம உபயோகப்படுத்திக்கணும், அவ்வளவுதான். மேம் இந்த அஃபர்மேஷனுங்கிறது வந்து ஒரு டே ட்ரீமிங் அப்படின்னு சொல்றாங்க மேம், அது உங்க கருத்து என்ன மேம்? எல்லாமே ட்ரீம் தான். இந்த லைஃபே ஒரு ட்ரீம் தாங்கும் போது அது ட்ரீம் தப்பு இல்லை. ஸோ ட்ரீமிங்கிறது வந்து என்னன்னா ட்ரீம் பிக்கர்னு தான் எல்லாருமே சொல்லுவோம் இல்லைங்களா? ஸோ கனவு காணுங்கள், நம்ம அப்துல் கலாம் சொல்லியிருக்காரு. எந்த கனவுமே வந்து வேஸ்ட் கிடையாது. கனவு காண்றது ரொம்ப நல்லது. கனவு கண்டாதான் வந்து நிறைய விஷயம் நடக்கும். ஸோ இப்போ அஃபர்மேஷன் கனவுனா கூட இருந்துட்டு போட்டோம், ப்ராப்ளமே இல்லை. ஸோ அதை நான் தவிர்க்கவும் இல்லை, இதுவும் பண்ணல. பட் அஃபர்மேஷன்ஸ் வந்து ரொம்ப நல்ல விஷயம். உங்களை அதை மாற்றும் அப்படிங்கிற ஒரு இதுனாக்க அப்போ எல்லாமே வந்து நடக்கும் இல்லைங்களா? ஸோ எஸ் மேம் இப்ப நான் வந்து சின்ன வயசுல இருந்து ஒரு 10 இயர்ஸ் முன்னாடில இருந்து நான் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆகணும்னு தான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். ஆனா என்னுடைய அது வந்து வெறும் கற்பனையிலே தான் நான் ஆகணும்னு தான் நினைச்சுக்கிட்டு இருக்கேனே தவிர என்னால எக்ஸிக்யூட் பண்ண முடியல. எனக்கு அதுக்கான ஏஜும் முடிஞ்சு போச்சு. இப்ப நான் என்ன மேம் பண்ணலாம்? லாஸ்ட் கொஸ்டின் மேம், இதான் ஃபைனல். ஓகே. ஸோ நீங்க இப்ப சொன்னீங்க இல்லைங்களா, சின்ன வயசுல இருந்தே எனக்கு வந்து ஐஏஎஸ் ஆகணும் அப்படிங்கிறது. நீங்க எவ்வளவு வாட்டி அதை பத்தி பாசிட்டிவா நினைச்சிருக்கீங்க, எவ்வளவு வாட்டி அதை பத்தி நெகட்டிவா நினைச்சிருக்கீங்கன்னு நீங்க உங்களே கேட்டுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு ஐஏஎஸ் ஆகணுங்கிற ஆசை. நான் ஒரு ஐஏஎஸ் ஆபீசர் ஆனா நான் எல்லாருக்குமே நல்லது செய்யணும்ன்ற எண்ணம் இருந்திருக்கு. ஆனா அதுக்கான பாதைகள் வந்து என்னால போக முடியல மேம். நீங்க இப்ப சொல்றீங்க இல்லைங்களா, நான் ஐஏஎஸ் நீங்க திங்க் பண்ணுங்க அந்த மாதிரி ஆகலாம்னு சொல்றீங்க. நானும் ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆகணும்ன்ற ஒரு எய்ம், ஒரு ஆம்பிஷனோட அந்த சின்ன வயசுல இருந்து 10th முடிச்சதுல இருந்து இருந்தானா என்னுடைய சுச்சுவேஷனோ என்னோட கர்மாவா என்னன்னு தெரியலனால அது ஆக முடியல மேம். ஸோ அதுதான் சொல்றேன். இப்போ நீங்க ஒரு விஷயத்தை பத்தி நினைக்கும் போது நம்ம மெஜாரிட்டி ஆஃப் த டைம் அது எப்படியெல்லாம் நம்மளுக்கு நடக்காம போலாங்கிறது தான் நம்ம நினைப்போம். வாட் இஃப் இட் டஸ் நாட் ஹேப்பன் அப்படிங்கறத பத்தி தான் நம்ம நிறைய நினைப்போமே தவிர worst கேஸ் சினாரியோக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போமே தவிர பெஸ்ட் கேஸ் சினாரியோ, அதாவது இது எப்படியெல்லாம் நமக்கு நடக்கலாம், எந்த மூலமா அதுக்கான ஸ்டெப் நம்ம எதாவது எடுத்துருப்போமா, இல்ல அதை பத்தி பேச ஆரம்பிச்சிருப்போமா, அதை பத்தி ரிசர்ச் பண்ணிருப்போமா. ஒரு ஐஏஎஸ் அதாவது இன்னொரு இது கூட சொல்லுவாங்க, இந்த ஃப்ளாரன்ஸ் காவல்ஷன்ல வந்து இன்னொரு கதையை நான் சொல்றேன். அவங்களுக்கு வந்து ரொம்ப ஏழை அவங்க. ஓகே, அவங்களுக்கு ஒரு வீடு வாங்கணுங்கிற ஆசை. ஆனா அவங்க சொல்லிட்டே இருக்காங்க, இந்த எனக்கு வீடு வாங்குறதுக்கு காசு இல்ல, வசதி இல்ல, நான் எப்படி வீடு வாங்க போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இப்ப ஃப்ளாரன்ஸ் சொல்றாங்க, நீங்க வீடெல்லாம் இப்ப வாங்கணுங்கிற அவசியம் இல்ல, ஜஸ்ட் சும்மா வீடு வாங்க போற மாதிரி சும்மா எங்கெங்கெல்லாம் டூலெட் போட்டிருக்கோம், எங்கெல்லாம் பிளாட் ஃபார் சேல் இந்த மாதிரி எல்லாம் போடுவாங்க இல்லையா, சும்மா போய் பார்த்துட்டு அதை பத்தி பேசுங்க. இந்த வீடு நான் வாங்க போறேன், அந்த வீடு நான் வாங்க போறேன். ஜஸ்ட் பேசுறது, இது நடக்கும்னு இல்ல, ஒரு கேம் மாதிரி விளையாடுறது. எனக்கு இந்த வீடு வாங்க போறேன், இது வாங்க போறேன், அது நடக்க போகுது அப்படின்னு சொல்லும் போது
ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அவங்களுக்கு கிடைக்குது. இப்படி பேச பேசதான் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நம்மள தேடி வரும். நம்ம ஒரு விஷயம் இது நடக்குமா, இது நடக்காது, என் சூழ்நிலை எப்படி இருக்கு, இது ஏன் எனக்கு நடக்காது, இது எனக்கு வரவே வராது, இதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியே இல்லை, நான் எல்லாம் எப்படி ஆக போறேன், எனக்கு இந்த ஆசை இருக்கு. ஆசை இருந்தா மட்டும் பத்தாது, அதை பத்தி நம்ம என்ன நினைக்கிறோம், என்ன பேசுறோங்கிறது கூட முக்கியம். ஸோ இந்த லேடி ஒரு ஒரு இடத்து போய் பார்க்கும்போது இதே மாதிரி சும்மா கேம் மாதிரி, இந்த வீடு நல்லா இருக்கு, ஓகே இதை நான் புக் பண்ணிடுறேன், இந்த வீடு நல்லா இருக்கு, இது ஏன் நான் புக் பண்ணிடுறேன்னு பேசிட்டு இருக்கும்போது ஒரு நாளைக்கு அவங்களுக்கு லாட்ரி ஆப்பர்ச்சுனிட்டி வருது. ஸோ இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, பிரபஞ்சம் இஸ் கான்ஸ்பைரிங். அப்படி வரும்போது அந்த லாட்ரியில அவங்க ஜெயிக்கிறாங்க. அந்த லாட்ரியில ஜெயிக்கிறது மூலமா அந்த வீடை வாங்குறாங்க. ஸோ அந்த அவங்களுக்கு வந்து எந்த ஐடியாவுமே இல்லை, எனக்கு இது காசு இல்லை, ஒன்றும் இல்லை, நிறைய கடன் இருக்கு, அது இருக்கு, இது இருக்கு. இதை நம்ம நிறைய லைஃப்ல இருக்கும், நிறைய தடைகள் இருக்கும், அது நான் இல்லைன்னு சொல்லலை. பட் அந்த நேரத்துல நம்ம எப்படி வந்து திங்க் பண்றோங்கிறது ரொம்ப முக்கியம் இல்லையா? அதே நான் ரஜினிகாந்தோட இதுவும் சொன்னேன், கண்டக்டரா அவர் சொல்லியிருக்கும் போது அவர் சொல்லிட்டே நான் ஆக்டரா போறேன்னு. அமிதாப் பச்சன் கூட அப்படிதான், அவங்க ஆக்டரா போறேன்னு அவர் சொல்வாரு நிறைய பேர்கிட்ட, அவங்கள பார்த்து கிண்டல் பண்ணுவாங்க, உன்னோட உயரத்துக்குலாம் நீ எப்படி ஆக்டரா போற, உன் தொண்டை ரொம்ப கேவலமா இருக்கு அப்படின்னு. அமிதாப் பச்சனை ஆல்மோஸ்ட் 120 வாட்டி ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. பட் அந்த ரிஜெக்ஷனையும் தாண்டி எப்படி இப்போ இன்னைக்கு ஒரு அமிதாப் பச்சன் இன்னைக்கு சூப்பர் ஸ்டாரும் வந்திருக்காங்கன்னா அவங்களோட விடாமுயற்சி. அவங்க நம்மளை பத்தி நினைக்கிறது, என்னால இது முடியும். நிறைய பேர் எனக்கு முடியாதுன்னு சொல்லுவாங்க, பட் நான் ட்ரை பண்றேன், நடக்குதோ நடக்கலையோ நான் ட்ரை பண்றேன். ஸோ நம்ம என்ன முயற்சி அதுக்கு எடுக்கிறோங்கிறது முக்கியம் இல்லையா? ஸோ எல்லாமே அப்படிதான். மேம் இந்த 1 hour ஓகே மேம், நீங்க உங்க கூட இருக்கிறதுனால எங்களுக்கு கொஞ்சம் பாசிட்டிவா இருந்துச்சு. ஆனா இந்த செல்போனோ சொசைட்டியோ இந்த எப்படி நீங்க ஒரு அழுக்கு ஒரு என்ன சொல்றது ஒரு ட்ரைனேஜ்குள்ள போயிட்டு வந்தா எப்படி இருக்குமோ அதே மாதிரி இந்த சொசைட்டியும் சோசியல் மீடியாக்குள்ளேயும் போயிட்டு வந்தா மறுபடியும் அந்த அழுக்குகள் ஒட்டிக்குது, மறுபடியும் அந்த அழுக்குகளை சுத்தம் பண்றதுக்கு நேரம் சரியா போயிருது இல்லைங்களா? அந்த பாசிட்டிவ் அஃபர்மேஷனோட நெகட்டிவ் அஃபர்மேஷனுக்கு நிறைய ஈர்த்துருது மேம், நெகட்டிவிட்டி நிறைய இப்ப எலக்ட்ரானே வந்து நெகட்டிவ் எலக்ட்ரான்ஸ் தான் எலக்ட்ரிசிட்டியை ப்ரொடியூஸ் பண்ணுது இல்லைங்களா? கண்டிப்பா, அதனால தான் சொல்றேன் நெகட்டிவ்ங்கிறது ரொம்ப முக்கியம். அதான் ஃபெயிலியரும் அதான் சொல்லுவாங்க, ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் இன் லேர்னிங்னு சொல்லுவாங்க. FAIL ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் இன் லேர்னிங். ஸோ ஃபெயிலியர் வந்து ரொம்பவே முக்கியம். அதே மாதிரி நெகட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸஸும் லைஃப்ல ரொம்பவே முக்கியம். ஆனா அந்த நெகட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ் நடந்துச்சுங்கிறதுக்காக நம்ம அதிலேயே உட்காந்துட்டு இருக்க முடியாது. இப்ப நீங்க சொல்ற மாதிரி சோஷியல் மீடியால 1008 வருது. பட் நான் இப்ப எப்படின்னா டெய்லி நம்ம எப்படி பல் தேய்க்கிறோம், குளிக்கிறோம், ட்ரெஸ் பண்றோம், அது ஒரு ஹேபிட் ஆயிடுது, சாப்பிடுறோம், இதெல்லாம் நம்ம மறக்கிறது இல்லை. அப்பவும் சோஷியல் மீடியா இருக்கு, அப்பவும் எல்லாமே இருக்கு இல்லையா? பட் அது மீறியும் நம்ம சில விஷயங்கள் பண்ண வேண்டியதை பண்றோம். அதே மாதிரி உங்களுக்காக ஒரு 5 நிமிஷம் ஒதுக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா அதுவும் ஒரு ப்ராக்டிஸ் ஆயிடும். ஸோ அந்த நெகட்டிவிட்டி உங்களுக்கு மோரா அதை இம்பாக்ட் பண்ணதுன்னா அன்ஃபாலோ பண்ணுங்க, உங்களால அதுக்கு ஆக்ஷன் எடுக்க முடியும். இட் இஸ் இன் யோர் கண்ட்ரோல். சில விஷயம் உங்களுக்குள்ள ஒரு கண்ட்ரோல் இருக்கும், சில விஷயம் அவுட் ஆஃப் கண்ட்ரோல் இருக்கும், சில விஷயம் பியாண்ட் கண்ட்ரோல் இருக்கும். ஸோ 3 சர்க்கிள் ஆஃப் கண்ட்ரோல் இருக்கும்போது உங்களால எது கண்ட்ரோல் பண்ண முடியும். நெகட்டிவிட்டி ஈஸியா ஈர்த்துருது மேம் மனித மனதை, அது சொல்றேன் மேம். அது இருக்கிறதுன்னு சொல்ல முடியாது, ஏன்னா அதுக்கு நம்ம நிறைய முக்கியத்துவம் கொடுக்குறோம், அதை நம்ம அஃபெக்ட் பண்ண விடுறோம், அதுக்கு நம்ம நிறைய எனர்ஜி கொடுக்குறோம். நம்ம என்ன அதுக்கு கொடுக்குறோங்கிறத பொறுத்து இருக்கு இல்லையா? ஸோ அதை நம்ம நெகட்டிவா இம்பாக்ட் பண்ணிட்டே இருக்கும்போது ஒருத்தர் நீ சரியா வரமாட்ட. அதேதான் அந்த தவளை ஒரு தவளை கதை ஒன்று இருக்கு, நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு தவளை வந்து ஒரு கிணறுல விழுந்துரும், சுத்தி ஒரு 10 தவளை இருக்கும். ஐயோ நீ அப்படியே செத்து போயிடுவ, நீ விழமாட்ட, நீ விழுந்துருவேன்னு சொல்லுவோம். அது முயற்சி பண்ணி பண்ணி எழுந்து வந்துட்டே இருக்கும். வந்து சொன்னா நீ எப்படி எழுந்து வந்துட்டு, அந்த தவளை கிணறுல இருந்து எழுந்து வந்துட்டு எப்படி உன்னால முடிஞ்சதுங்கும் போது அந்த தவளை சொல்லும், நீங்க தான் என்னால எல்லாரும் என்கரேஜ் பண்ணீங்க, நீங்க தான் கிளாப் பண்ணி வா வா வான்னு சொன்னீங்க. ஆக்சுவலி இந்த தவளை காது கேட்காது. ஸோ அது அவங்க எல்லாரும் முடியாதுன்னு சொல்லும் போது இது எல்லாரும் எனக்கு முடியுதுன்னு சொல்றாங்களோ நம்பி அது எழுந்து வந்துட்டே இருக்கும். ஸோ நம்ம எப்படி அதை நினைக்கிறோங்கிறது தான் முக்கியம் இல்லையா? ஸோ நிறைய பேர் நம்மளை சுற்றி நடக்கும், நெகட்டிவே நடக்காதுன்னு நான் சொல்லலை. பட் நமக்கு எது வேணும் அப்படின்னு நம்ம நினைக்கும் போது, அதை பற்றி நினைக்கும் போது ஸோ அதுக்கேற்ற ஆப்பர்ச்சுனிட்டியும் அதுக்கேற்ற விஷயமும் நமக்கு நடக்கும். ஸோ எதுவுமே நான் சொல்கிறேன் நீங்கள் பாசிட்டிவாகவே இருக்கணும், அதை நான் எப்போவுமே சொல்லிட்டு இருக்கேன், எப்போவும் பாசிட்டிவாக இருக்கணும் இல்லை, எப்போவுமே இதுவாக இருக்கணும் இல்லை. ஜஸ்ட் ஒரு 5 நிமிஷம் நம்ம நிறைய விஷயம் நெகட்டிவா நிறைய பேசுறதுக்கு நம்ம டைம் கொடுக்குறோம். ஒரு விஷயத்தை பத்தி கம்ப்ளைண்ட் பண்றது நமக்கு ஈஸியா வருது, ஒரு விஷயத்தை பத்தி புலம்புறதை பத்தி ஈஸியா வருது. அதே மாதிரி ஒரு விஷயத்தை அப்ரிஷியேட் பண்றதுக்கும் நமக்கு ஈஸியா வரணும். இன்னைக்கு எனக்கு இவ்வளவு நல்ல விஷயம் நடந்திருக்கு, 10 கெட்ட விஷயம் நடந்திருக்கலாம், ஒரு 5 நல்ல விஷயம் வந்திருக்கலாம். பட் நம்ம அந்த 10 கெட்ட விஷயத்த பத்தியே தான் பேசுவோம், அந்த 5 நல்ல விஷயம் நடந்ததை பத்தி நம்ம நன்றியே சொல்ல மாட்டோம். அந்த ஹேபிட் தான் நமக்குள்ள மாறணும். எல்லாருக்குமே இது இருக்கு, நம்ம எல்லாருக்குமே.
ஸோ அந்த 5 நல்ல விஷயத்தை பத்தி நம்ம பேச 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 அந்த 5 நாளைக்கு ஒரு 10ஆ மாறும், அந்த 10 15ஆ மாறும், 20ஆ மாறும். அந்த மாதிரி மாற மாற மாறதான் உங்களுக்கு நீங்களே ஒரு பர்சனாலிட்டியா ஒரு சேஞ்சா ஆக்குவீங்க. அது ஒரு ப்ராக்டிஸ், ஒரு ஹேபிட், அவ்வளவுதான். தேங்க்யூ மேம், தேங்க்யூ. ஹலோ, தேங்க்யூ மேம். தேங்க்யூ. வேற யாருக்காவது கேள்வி இருந்தா பேசலாம். மாசிலாமணி ஐயா, ஷபானா மேம், அருள் ஐயா இருக்கீங்க, கௌசல்யா மேம், எல்லாரும் மேம் வேற எந்த ஃபோரத்துல உங்களை காண்டாக்ட் பண்ண முடியும் மேம்? சோசியல் மீடியா வேற எந்த ஃபோரம்ல உங்களை காண்டாக்ட் பண்ண முடியுமா? பாலா ஐயா, நீங்க வந்து பாலா ஐயாவை கேட்டுக்கோங்க. நம்பர் வந்து உங்களுக்கு தேவைன்னா இங்க ட்ரஸ்டோட நம்பர் இருக்கு இல்லைங்களா, அந்த நம்பரை வந்து உங்களுக்கு கால் பண்ணி கேட்டுக்கோங்க. ஐயா கிட்ட கேட்டீங்கன்னா எல்லாருடைய நம்பரும் உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம் இல்லையா மேம்? சோஷியல் மீடியா இருக்கு. எனக்கு கிளிண்ட் ஆஃப் பாசிட்டிவிட்டி அப்படின்னு ஒரு இது இருக்கு. இன்ஸ்டாகிராம் பேஜ் அண்ட் ஃபேஸ்புக் பேஜ் இருக்கு. அது சைக்காலஜி ரிலேட்டட் அண்ட் இந்த மாதிரியான விஷயங்கள் பத்தி நிறைய போஸ்ட் பண்ணுவேன். ஸோ அதில் நீங்க எனக்கு கனெக்ட் பண்ணலாம். கிளிண்ட், GLINT, கிளிண்ட் ஆஃப் OF ஆஃப் பாசிட்டிவிட்டி, POSITIVITY, பாசிட்டிவிட்டி. ஸோ கிளிண்ட் ஆஃப் பாசிட்டிவிட்டின்னு ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ் அண்ட் ஃபேஸ்புக் பேஜ் இருக்கு. அதில் நான் ரெகுலரா வீடியோஸ் அண்ட் போஸ்ட் போடுவேன். நீங்க அதுல என்ன கனெக்ட் பண்ணலாம். ஓகே ஓகே, தேங்க்யூ மேம், தேங்க்யூ. தேங்க்யூ. பாலா ஐயா பேச விரும்புறீங்களா? பேசுங்க ஐயா. ஆக்சுவலி தேங்க்யூ ஸோ மச் மேடம். சாரி, அவார்ட் ஃபங்க்ஷன்லன்றதுனால என்னால போனும் இருக்க முடியல, அவார்ட் ஃபோக்கஸ் பண்ண முடியல. நோ ப்ராப்ளம். 2 கண்ணுமே முக்கியமே எனக்கு. இப்ப எப்படி ஆகி போச்சுன்னா, சொசைட்டியா ஃபேமிலியான போது 2 கட்டம் முக்கியமே. சொசைட்டில போய் நிக்கும் போது சொசைட்டியும் பார்க்கணும், ட்ரஸ்டையும் கிளாஸையும் பார்க்கணும். அந்த 8 மணிக்கு பயங்கர எத்திக்கான பீரியட். அந்த 8 மணிக்கு உங்களும் இதுவாயிருச்சா? நல்லா இருந்தது. நல்லா நிறைய விஷயம் வந்து ஷேர் பண்ணியிருந்தீங்க. இந்த டெலகிராம் ரொம்ப புதுசு, ஃபர்ஸ்ட் டைம் நான் பண்றேன். ஸோ இனிஷியலி கொஞ்சம் சேலஞ்சிங்கா இருந்தது, பட் போக போக ஐ வாஸ் கம்ஃபர்டபுள். தேங்க்யூ. தேங்க்யூ, தேங்க்யூ. பழகிறோம், போக போக பழகிறோம். தேங்க்யூ, தேங்க்யூ ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. அவ்வளவுதானா? நிறைவு பண்ணிக்கலாமா? தேங்க்யூமா, தேங்க்யூ. வாழ்க வளமுடன். தேங்க்யூ சோ. தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ. குட் நைட். ஐயா முடிச்சுக்கலாங்களா? லைவ் வரலாமா வெளியில? நீங்க என் பண்ணிக்கிறீங்களா? மாசிலாமணி சார் ஏதோ கேட்க வராரு. பேசுங்க மாசிலாமணி ஐயா, பேசுங்க ஐயா. மேம் நீங்க பேசுறது கேட்கறதுக்கே நல்லா இருந்ததுங்க. ரொம்ப தேங்க்ஸ். மகிழ்ச்சியா இருந்தது. அது சார் क्वेश्चन கேட்டாரு இல்ல, அந்த क्वेश्चनக்கு நீங்க அழகா பதில் சொன்னீங்க. அது ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. ரொம்ப தேங்க்ஸ். ரொம்ப தேங்க்ஸ். நல்லா பேசுறீங்க. தேங்க்யூ. தேங்க்யூ. ஓகே ஐயா, முடிச்சுக்கலாங்களா? தேங்க்யூ.